வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அற்புதங்கள், அடையாளங்கள். இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் அதுல 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபெய்த் அப்படின்னாலே ரோமர் 10:17 தான் நம்ம அடிக்கடி நானுமே அதை நம்ம பேசியிருக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, அடையாளங்கள், அற்புதங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விசுவாசிக்க வைப்பதற்கு அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அடையாளங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். சைன்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல நீங்க வளரணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் செய்யற இன்னொரு முக்கியமான காரியம், முதல் வசனத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் போது முதல் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஆண்டவர் மேல உங்க விசுவாசம் அதிகமாகிறது. அந்த விசுவாசம் அதிகமாகும் போது என்ன பண்றீங்கன்னா, நீங்க போய் எல்லாருக்கும் சாட்சி சொல்றீங்க. நீங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய அந்த அற்புதத்தை விவரித்து நீங்க சொல்றீங்க. எனக்கு இப்படி கஷ்டப்பட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு அற்புதத்தை செய்தார். இதை நீங்க சொல்லும் போது, அதை ஜனங்கள் கேட்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, விசுவாசம் டிரான்ஸ்பர் ஆகுது. விசுவாசம் என்ன ஆகுதுன்னா, ஒருவருக்குள்ள இருந்து இன்னொருவருக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப அந்த சாட்சியை கேட்கிறவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, விசுவாசம் வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை நம்புறாங்க. உனக்கு அற்புதத்தை செய்தவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்யட்டும் என்று சொல்லி கேட்கிறவங்க விசுவாசிக்கிறாங்க. இததான் இங்க சொல்றாரு, இயேசுவை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இன்னொரு ஒரு வசனத்தை, இதனுடைய இன்னொரு வசனத்தை சொல்றேன். யோவான் 2ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதல் சீஷர்கள் விசுவாசத்தை வச்சது எங்கன்னா, இந்த கானா ஊர்ல தான் அவங்க முத விசுவாசிக்கிறாங்க. முத இயேசு அற்புதம் செஞ்சது கானா ஊர்ல. சீஷர்கள் முத இயேசுவை விசுவாசித்தது எங்கன்னா, அதுவும் கானா ஊர்ல தான். எப்படி ஆண்டவரை விசுவாசித்தாங்க அப்படின்னா, அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தும் போது, அதாவது அற்புதத்தை அவர் செய்த போது சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சோ நீங்க கர்த்தர் மேல உங்க விசுவாசம் உங்களுக்கு நீங்க வைக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா you need a miracle. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. நீங்க கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க விசுவாசம் என்ன ஆகுதுன்னா, தேவன் மேல் பெருகிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க, என்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும், என் விசுவாசம் வளர வேண்டும், என் விசுவாசம் தேவன் பேரில் காணப்பட வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஆமென் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணலாம். ஹalleluya, ஆமென், ஹalleluya. நீங்க சாட்ல டைப் பண்ணலாம். எஸ், யூ நீட் a miracle. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். அப்பனா நீங்க கர்த்தரை நம்ப முடியும். நீங்க கர்த்தரை நம்பணும், நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதுக்கு அவர் முதல் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, நான் அற்புதத்தை நான் செய்ய போறேன். சீஷர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்க காரணம், இயேசு அற்புதத்தை செய்து தம்முடைய வல்லமையை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். வாட் இஸ் glory? Glory is nothing but doing miracles. எங்கெல்லாம் அற்புதம் நடக்குதோ அங்கெல்லாம் அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 1ஆம் வசனத்துல வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஹalleluya. எஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாருமே கர்த்தருடைய மகிமையை உங்க மூலமா பார்க்க போறாங்க. எப்படி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுதுன்னா, அவர் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தது போல, கானா ஒரு திருமணத்திலே தண்ணீர் திராட்சரசமான போது சீஷர்கள் இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்தது போல உங்களுக்கு நடக்கிற அற்புதம் அநேகர் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறதற்கு அது ஏதுவாய் இருக்க போகிறது.
நீங்க ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அந்த காரியம் ரொம்ப சிம்பிளா இருந்தது. ரொம்ப சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்பல் மீன்ஸ் அப்படின்னு, காஸ்பல்னா என்னன்னா ஈஸின்னு அர்த்தம். காஸ்பல் அப்படின்னா என்னன்னா ஈஸின்னு அர்த்தம். ஆனா நீங்க எழுதிக்கோங்க, இயேசு கிறிஸ்து காஸ்பல் இந்த பூமியில சொல்ல வரும்போது எல்லாத்தையுமே ஈஸி பண்ணினார், எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணார். பரிசேயர் சதுசேயர் நிறைய சட்ட திட்டங்களையும் பிரமாணத்தையும் கொண்டு வந்தாங்க. அவங்க நிறைய சடங்குகளை கொண்டு வந்தாங்க. ஜனங்களுக்கு கடினமானதா காட்டினாங்க. ஆண்டவரை ரொம்ப கடினமா காட்டினாங்க. சொல்லுவாங்கல்ல, உன் ஜெபம் கூரையை தாண்டாது, நீ சாதாரணமா ஜெபம் பண்ணில அதை வாங்க முடியாது, எலிசாட்ட சொன்ன மாதிரி நீ அரிதான காரியத்தை கேட்டாய் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் கூரையை தாண்டாது, ஆமா உன் விசுவாசம் எல்லாம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பரிசேயர் சதுசேயரை போல ஊழியம் செய்ய வரல. அவர் ரொம்ப சிம்பிளா காஸ்பலை எளிமைப்படுத்தி எளிமையாய் ஜனங்களுக்கு காரியங்களை செய்தார். பாருங்க, அவர் தண்ணீர் திராட்சரசம் ஆயிடுச்சு. ஒரு குருடனுக்கு சகதியை உண்டு பண்ணி சேற்றை உண்டு பண்ணி கண்ணுல பூசி சீலோவாம் குளத்துல போய் கழுவுங்கிறாரு. கழுவுனவனே பாத்தீங்கன்னா அவன் சுகமடைந்தான், பார்வை அடைந்தான். பாருங்க, லாசருவை உடனே அவர் என்ன பண்ணாரு, வெளியே வா அப்படிங்கிறாரு. உடனே அவன் வெளியே மரித்தவன் 4 நாள் கழிச்சு வர்றான். இயேசு என்ன பண்ணாருன்னு எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணாரு. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் ப்ரொஃபட்டிக்கா பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் எளிதாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் எளிதாக்க போகிறேன். காரணம், லூக்கா 18 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன வசனம் பாருங்க, 27ஆம் வசனத்துல லூக்கா 18:27 சொல்றாரு, அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால். உங்களுக்கு எதெல்லாம் ஹார்டா இருக்கும் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு எதெல்லாம் ஹார்டா இருக்கும், இன்னைக்கு கர்த்தர் அதை ஈஸியா உங்களுக்கு முடிக்க போறார். பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது இந்த காலை வேளையில் இந்த கூட்டத்திலே தேவனுக்கு லேசான காரியம். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் லேசான காரியமா செய்ய போறார். எஸ், ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். உங்களுடைய எல்லா போராட்டத்தை விட தேவன் பெரியவர். உங்களுடைய அற்புதங்களை விட தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை விட தேவன் பெரியவர். அவர் சொல்கிறார், ஆமென், நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மனுஷரால் கூடாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சோகமா உட்கார்ந்துருவாங்க. ஏங்க சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? முடியலங்க. ஒருவேளை நீங்க முடியலங்கிற சோகத்துல நீங்க இந்த கூட்டத்துல இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில சில காரியங்கள் முடியல, சில காரியங்கள் எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு, சில காரியங்கள மாற்றத்தை பார்க்க முடியல, மனுஷரால் கூடாதது, இது என்னால முடியல அப்படின்னு இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, 47ஆம் வசனம் லூக்கா 18, தேவனாலே கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், ஐ பிலீவ். பிரதர், உங்களால முடியாதது உங்களுக்குள்ள இருக்கிற தேவனாலே முடிய போகிறது. சிஸ்டர், உங்களால முடியாதது உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தராலே முடிய போகிறது. இந்த காலை வேளையில அவர் சொல்லுகிறார், இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ, இட் இஸ் டூ ஈஸி ஃபார் மீ. இது எனக்கு லேசான காரியம். என்ன சொல்றீங்க ஆண்டவரே? எனக்கு இது கடினமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உனக்கு தான் கடினம், ஆனா எனக்கு இது லேசான காரியம். இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் டூ ஈஸி ஃபார் மீ. எத்தனை பேர் இப்ப நீங்க சிம்பிளா ஆண்டவரை விசுவாசிக்க போறீங்க? நல்லா கவனிங்க. நேற்றைய தினத்துல ஒரு பாஸ்டர் இடத்துல நான் பேசும்போது விசுவாசத்தை குறித்து அவருக்கு ஒரு வேர்ட் சொன்னேன். விசுவாசம் என்றால் என்ன? நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? விசுவாசம் என்றால் நோ சென்ஸ். விசுவாசம் என்றால் நோ சென்ஸ். விசுவாசத்திற்கு அறிவே இருக்கக்கூடாது. அறிவு இருக்கிறவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண்டவரை விசுவாசிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க மரியாதை போல கேள்வி கேட்பாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாதை போல. அவர் சொல்றா, புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? அவ தேவதூதன் சொல்றா, பரிசுத்த ஆவியினிடத்தில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்துக்கு அறிவு இருக்கவே கூடாது. அப்போ நான் இப்படி விட போறேன் அப்படின்னா நீங்க அறிவில் இருந்து என்ன பதில் சொல்வீங்கன்னா, கீழே விழ போகுதுன்னு சொல்வீங்க. ஆனா நான் விட போறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவேணும்? இல்ல இது நிக்கும், இல்லைன்னா இது மேல போகும் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? அப்படி யாராவது சொல்லுவீங்களா? நான் விட்டேன்னா மேல போகும், இல்லைன்னா அப்படியே நிக்கும், யாராவது சொல்லுவீங்களா? அப்படி யாராவது சொன்னா மத்தவங்க எப்படி பார்ப்பாங்க? என்ன இவருக்கு அறிவு இருக்கா? போனை விட்டாச்சுன்னா கீழே தானே போகும், அது எப்படி அப்படியே நிக்கும், அது எப்படி மேல போகும்? புவியீர்ப்பு சக்தி கீழே இழுக்கும்ல, என்ன அந்த சக்தியை விட போன்ல பவர் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அறிவு தாறுமாறா வேலை செய்யும். ஆனா கவனிங்க, வசனத்தை நீங்க நம்புனீங்கன்னா விசுவாசம் அதை விட தாறுமாறா உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க
ஒருத்தர் இப்படி சொல்றீங்க, விட்டா போகாது பிரதர், அது அங்கேயே நிக்கும், அது மேல போகும்னு சொல்றாங்கன்னா அதுக்கு தேவை விசுவாசம், அதுக்கு தேவை அறிவு இல்ல. இப்ப உங்களுக்கு டாக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம், ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம், உங்க கம்பெனில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கலாம், ரைட்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அறிவுபூர்வமா பேசியிருக்கலாம். ஆனா நான் பிரசங்கிக்கிறது தேவனுடைய வார்த்தை. இங்க கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிற உனக்கு அறிவு தேவையில்லை மகனே. நான் சொல்றதை நீ ஆமென் சொல்லிட்டேனா, என் விசுவாசத்தை நீ அக்செப்ட் பண்ணேனா, உனக்கு கூடாத காரியம் என்னாலே ஒன்றுமில்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. யோசித்து பாருங்க, ஒரு குருடனுக்கு சகதியை பூசி ரோட்ல அனுப்பி விடுறாரு. அவன் சகதியை பூசிட்டு போகும்போது எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா கண்ணுல சகதியை தேய்ச்சிட்டு போற, இதெல்லாம் ஒரு மருந்தா, எந்த டாக்டர் உனக்கு இப்படி பூசுனார்? அவன் என்ன சொல்லியிருப்பான், இயேசுங்கிறவர் எனக்கு இதை பூசி விட்டு இருக்கிறார், சீலோவங்களை போய் கழுவ சொல்லியிருக்கிறார். பைத்தியக்காரத்தனம், இன்னும் சொல்ல போன கிறுக்குத்தனம். கொஞ்சமா அது அறிவு இல்லையா? எத்தனை பேர் யோசிச்சு கேட்டிருக்கலாம், யோசிச்சு பாருங்க. ஆனா அவன் அறிவை பயன்படுத்தல, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான். நான் போய் கழுவுவேன், நிச்சயம் எனக்கு பார்வை கிடைக்கும். That is faith. Faith means no sense. அறிவு வேலை செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரா செய்யணும், ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள், அவ்வளவுதான். அங்க உடனே வேலைக்காரர்கள் சமயக்காரர்கள் போய், எப்படி திராட்சை பழம் எங்க இருக்கு, இவ்வளவு தண்ணியில கலந்தா ரொம்ப தண்ணி இதாயிருமே, ஜூஸ் நல்லா இருக்காதே. ஒருத்தரும் ஒன்னும் பேசல, அறிவை அப்படியே தூக்கி ஓர வச்சிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதான் மரியாள். மரியாள் பேசின பைபிள்ல கடைசி வசனம் இதான். பைபிள்ல மரியாள் இயேசுவின் தாயார் பேசின கடைசி வார்த்தை இதுதான். என்னன்னா, அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணியை நிரப்புறாங்க, முண்டுட்டு போங்கிறாரு, முண்டுட்டும் போறாங்க, அங்க பரிமாறுறாங்க பாருங்க, அப்பதான் திராட்சை ரசம் ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த அளவுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிக்க போறீங்க? உங்களுக்கு மட்டும், மறுபடியும் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், உங்களுக்கு மட்டும் இந்த கூட்டத்துல உடனே அற்புதம் நடக்கும், உடனே அற்புதம் நடக்கும். நான் கண்மூடித்தனமா கர்த்தரை நம்ப போறேன். நான் அறிவை பயன்படுத்த போறதே கிடையாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நான் நம்ப போறேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நான் பிலீவ் பண்ண போறேன். கமான், உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா கர்த்தருக்கு தேவை அறிவாளிகள் அல்ல, கர்த்தருக்கு தேவை அவர் வாசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இந்த உலகத்தில் கர்த்தர் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவீர்களானால், நான் சொல்லுகிறேன், அறிவை ஓரங்கட்டுங்க, கொஞ்சம் வசனத்துக்கு இடம் கொடுங்க. வசனத்தை நீங்க கண்மூடித்தனமா நம்புங்க. இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்றதை நான் அப்படியே நான் கேட்க போறேன். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே நம்ப போறேன். யூ ஜஸ்ட் பிலீவ், யூ ஜஸ்ட் அக்செப்ட். அக்செப்ட் மீன்ஸ் பிலீவ் பண்றது, அவ்வளவுதான். நீங்க அதை நம்புனா போதும். கர்த்தர் சொல்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? குருடர்கள் 2 பேரை பார்த்து கேட்டார், உனக்கு பார்வை கொடுக்க என்னால முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவங்க ஆமான்னு சொன்னவனே கர்த்தர் உங்களுக்கு பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவீருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா உடன் ஊழியக்காரன் என்ன சொல்றான்னா, உன் பிள்ளை மரித்து போனால் நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இது அறிவு. அறிவு என்ன பேசுனா, அறிவு எப்பவுமே தேவனுக்கு எதிராகவே பேசும். ஆமா, இந்த அறிவுக்கு அப்ப அறிவே இருக்கக்கூடாதா பிரதர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த உலகத்தின் அறிவு தேவனுக்கு முன்பதாக பைத்தியமா இருக்கிறது. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நீங்க 2ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதினால் மறுரூபமாகுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தினுடைய அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்லாம் உலகம் ஒரு ஸ்ட்ராட்டஜி உனக்கு சொல்லுது, உலகம் உனக்கு ஒரு அறிவை கொடுக்குது. ஆனா அந்த அறிவு எனக்கு வேலை செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, மார்த்தாள் என்ன சொல்றா, ஆண்டவரே கல்ல பரட்டி போட வேண்டாம், நாரும் 4 நாள் ஆச்சு. அறிவு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. இன்னைக்கு இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஐயோ பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, நாரும் ஆண்டவரே, அல்லது இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். கர்த்தர் சொல்றார், நீ என்ன விசுவாசி, உன்னை சுத்தி நடக்கிறது நீ எனக்கு சொல்லாத. இன்னைக்கு நிறைய பேரு ஜெபம்ங்கிற பேர்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
நியூஸ் ரிப்போர்ட்டர் பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கும், வெள்ளம் போய்கிட்டு இருக்கும் சென்னையில என்று சொல்லுவான், இத்தனை மில்லிமீட்டர்ல தண்ணி, இங்க இவ்வளவு காத்தடிச்சுட்டு இருக்கு பாருங்க, இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு, ஜனங்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இது நியூஸ் ரிப்போர்ட்டருடைய ஸ்டேட்மெண்ட். அவன் வேலையை அவன் செய்யறான். ஆனா நமக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, மலையை பார்த்தீங்கன்னா மலையை பார்த்து பேசு, நீ மலையை பற்றி என்கிட்ட பேசாத நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி. அன்று மலை இவ்வளவு பெருசா இருக்கு, என் பிரச்சனை இப்படி இருக்கு ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருக்கு தெரியாதது போல அவருக்கு நம்ம அதை சொல்ல தேவையில்லை. அவர் சொல்றாரு, உனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும், உன் பிரச்சனை நீ எனக்கு சொல்லாத, நான் தெரியாத மாதிரி நான் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். தீர்வை பேசு, தீர்வை பேசு, உன் பிரச்சனைக்கான தீர்வை பேசு. எங்க இருந்து நான் தீர்வை கண்டுபிடிக்க, எங்க இருந்து நான் பேச? பைபிள்ல இருந்து. வசனம் தான் தீர்வு, வசனம்தான் விட, வேற எதுவுமே கிடையாது. டாக்டர் ரிப்போர்ட் இந்த வசன ரிப்போர்ட் மாத்திரும். உங்க கிரெடிட் ஸ்கோர் இருக்கு பாருங்க, உங்க கிரெடிட், உங்க ரிப்போர்ட், உங்க கடன் ரிப்போர்ட்டை இந்த வேத வசனம் மாற்றிரும். என சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இயேசு எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அங்கெல்லாம் அவர் பேசி பேசி செஞ்சாரு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் அவர் அற்புதம் செஞ்சாரோ அங்கெல்லாம் அவர் எப்படி அற்புதம் செஞ்சாருன்னா பேசி பேசிதான் செஞ்சாரு. வசனத்தை பேசிதான் அற்புதம் செஞ்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நான் பேச விரும்புகிறேன், என் வார்த்தை நீ நம்ப ரெடியான்னு கேட்கிறார். நீங்க நம்பினா மட்டும் போதும், நீங்க விசுவாசித்தா மட்டும் போதும். வசனம் சொல்றது, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கதான் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசிக்கிறத தவிர மற்ற காரியங்கள்ல பிஸியா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறத தவிர மற்ற காரியங்கள்ல பிஸியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தது இருக்குன்னா, நீ மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதபடி, மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்ட, நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல இன்னைக்கு என் வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த மீட்டிங்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், வெரி சிம்பிள் மேனர், இன் a very simple method I am going to do mighty miracles to my children. என் பிள்ளைகளுக்கு ரொம்ப எளிமையாக, லேசான காரியமாக பெரிய பெரிய அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட நானும் உங்களில் ஒருவனா இன்னைக்கு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். ஆமென். என் தேவன் யாரையும் ஏமாற்றி பழக்கமே கிடையாது. ஏமாற்றிங்கிற வேர்டுல ஏனாவை எடுத்துருங்க, மாற்றி தான் பழக்கம். ஆண்டவருக்கு மாற்றதான் தெரியுமே தவிர ஏமாற்ற தெரியாது. ஏமாற்றுகிறவன் பிசாசு, ஏமாற்றுகிறவன் உலகம், ஏமாற்றுகிறவர்கள் மனிதர்கள். ஆனா கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. அவர் வாக்கை ஆக்கிலே உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். A very simple method. இன்னைக்கு ஒரு எளிதான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து அந்த எளிதான வழியிலே ஒரு பெரிய அற்புதத்தை பிரம்மாண்டமாக உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். வேகமாக என்னோட ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து அற்புதங்களை சுகந்தரிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்திலே யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இன்னைக்கு மெசேஜ் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் ஆகுது. என்ன கொஸ்டின்? இந்த 5 அப்பம் 2 மீன்கிற இந்த அற்புதம் வேதாகமத்துல 4 புஸ்தகத்தில் வருகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 காஸ்பல் புக்லயுமே நீங்க பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு அற்புதம் மட்டும் ஜனங்கள் கேட்காம, சீசர்கள் கேட்காம இயேசுவே வாலண்டியரா பண்றாரு. இந்த அற்புதம், இந்த ஒரே ஒரு அற்புதம். மற்ற இடங்கள்ல இயேசு அற்புதம் செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜனங்கள் அவங்க கேட்டு அவங்க ரிசீவ் பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு அற்புதம் அவரே செய்றார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மீட்டிங் என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங் இந்த மீட்டிங் என்ன அப்படின்னா, நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு இன்று இயேசு அற்புதங்களை செய்கிற ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங், இந்த ஒரு அற்புதம் மட்டும் பாத்தீங்கன்னா ஜனங்கள் கேட்கவே இல்லை. எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு வேணும். அல்லது சீஷர்கள் ஆண்டவரே அவங்களுக்கு பசிக்குதான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிலாம் கேட்கவே இல்லை. கேட்காமலே அவரே வாலண்டியரா அற்புதம் செய்றார். இன்னைக்கு இந்த கூட்டத்துல நீங்க கேட்காமலே க்ளோசிங் பிரேயர் நடக்க போது நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க ஒருவேளை ஜெபம் பண்ணலைன்னா கூட நான் பிலீவ் பண்ற இந்த ஜான் சாப்டர் 6 இந்த வசனம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். நீங்க ஜெபிக்கலன்னா கூட நடக்கும். இந்த மீட்டிங் வந்ததுனால நடக்கும்.
ஏன்னா இந்த மீட்டிங்ல இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற வார்த்தை என்னன்னா, வாலண்டியரா அவரே அற்புதம் செய்யறார், அவரே 5 அப்பம் 2 மீனை பெருக பண்றார். ஜனங்கள் கேட்டு செய்யல. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிதான் செய்ய போறாரு. ஏன்னா உங்க மேல தேவன் அப்படிப்பட்ட அன்புள்ளவரா இருக்கிறார். அப்ப கவனிங்க, இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்கள் சாப்பிடத்தக்கதாக, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்க வாங்கலாம்? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு தேவை இருக்குது, நீ என்ன பண்ண போற? உனக்கு ஒரு பணம் தேவை இருக்கு, உனக்கு ஒரு சுகம் தேவை இருக்கு, நீ என்ன பண்ண போற? நம்ம என்ன பண்றோம்? அடுத்த வசனம், 6ஆம் வசனம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்டார்னா உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் ரொம்ப மோசமாலாம் சோதிக்க மாட்டார், எளிமையா கொஸ்டின் கேட்டு சோதிப்பாரு. நீ என்ன பண்ண போற? இப்ப உடனே பிலிப்பு பாருங்க, 7ஆம் வசனம், நம்மள மாதிரியே தான் பிலிப்பு. அவர் என்ன பண்றாரு பாருங்க. பிலிப்பு இயேசுவுக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பண அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆண்டவர், இவங்க எல்லாம் சாப்பாட்டுறாங்க, 3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க, நல்லா கொடுத்தா 200 பணம் கூட பத்தாது. இப்ப நம்ம அப்படித்தான் பிலிப்பு மாதிரி இருக்கிறோம் இந்த கூட்டத்துல. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப உனக்கு பண தேவை இருக்கு, என்ன பண்ண போற? அதான் ஆண்டவரே, குறைஞ்ச வட்டியில எங்க கடன் கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிலிப்பு அப்படிதான் சொல்றாரு. என்னம்மா உனக்கு சுகம் வேணுமே, நீ கொஞ்சம் பலவீனமா இருக்க, என்ன பண்ணலான் இருக்கே, சுகமா இல்லாம இருக்கியப்பா, சுகவீனமா இருக்கே, என்ன பண்ணலாம்? அதான் ஆண்டவரே, இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிற, அவரை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் பிலிப்பு சொல்றாரு. ஆண்டவரே, இவங்களுக்கு போய் அப்பம் வாங்கலாம், ஆனா 200 பணம் கூட போதாது, இவங்க அப்படி சாப்பிடுறாங்க. நம்ம இப்படியே பேசுறதுனாலதாங்க நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் லேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு இந்த கூட்டத்துல. பிலிப்புவை பார்த்து, சீசர்களை பார்த்து அவர் பிலிப்புவை பார்த்து அவர் கேட்கிறாரு, நீ என்னப்பா பண்ண போற? இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணுமே. இப்ப பிலிப்பு என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க தான் ஜீவ அப்பம், நீங்க தான் அற்புதங்களை செய்கிற தேவன், சோ நீங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களாலதான் முடியும், நீங்களே பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எப்பா உனக்கு தேவை இருக்குது, என்ன பண்ண போற? உனக்கு சுகம் வேணுமே, என்ன பண்ண போற? உனக்கு ப்ரமோஷன் வேணுமே, என்ன பண்ண போற? நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர், உங்களையே பார்க்க போறேன், நான் உங்களையே நோக்கி பார்க்க போறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும் கண்மலை நீங்க தான். எனக்கு காரிய சித்தி உங்ககிட்ட இருந்துதான் வரணும். நான் நம்புகிறது உங்களாலதான் வரும். உங்களால மட்டும்தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். அதனால நான் உங்களையே பார்க்க போறேன். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எளிதான வழியில் அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பிலிப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது ஆண்டவரே. 1 நாளாகமம் 29:14 சொல்லுது, உம்முடைய கரத்திலே வாங்கி உம்மிடத்திலே நாங்கள் கொடுத்தோம், உமக்கு நாங்கள் கொடுத்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 ஆண்டவர் சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை நான் உனக்கு தருகிறேன். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, வெண் வஸ்திரத்தை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். யோவான் 4:10 நம்ம பார்க்கிறோம். சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 4:10 என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்றும் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நீ அவரிடத்தில் கேட்டிருப்பார். சமாரியா பெண்ணிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் பேசுகிற இயேசுவாகிய என்னையும் நீ அறிந்திருந்தாயானால் நீ என்கிட்ட கேட்டிருப்ப, நீ என்கிட்ட தாகத்துக்கு தண்ணீர் கேட்டிருப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீ தேவனுடைய ஈவை, ஆமென், தேவனுடைய ஈவை நீ அறிந்து கொள்ள வேண்டும் மகனே, நீ அறிந்து கொள்ள வேண்டும் மகனே. உங்களுக்கு ஒரு தேவை என்றால் உடனே நீங்க ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Give a petition to God, just inform to God. அன்று சொல்ற, நீ தேவனுடைய ஈவை நீ அறிந்திருப்பாயானால் நீ என்னிடத்திலே கேட்டிருப்பாய். நிறைய பேரு ஆண்டவரை செகண்டரியா வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆபரேஷன் எல்லாம் பண்ணும்போது முடிச்சுட்டு வெளியே வருவார், ஆபரேஷன் முடிச்சுட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வருவார். அந்த ஃபேமிலி போய் கேட்பாங்க, சார் என்ன சார், காட் இஸ் கிரேட் அப்படிம்பாங்க. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம், இனி கர்த்தர் தான், கடவுள் தான் அவங்களை காப்பாற்றணும்.
லாஸ்டா சொல்லுவாங்க காட் இஸ் கிரேட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் தான் காப்பாத்தணுங்கிறத முதல்ல நீ என்னை முதலிடத்துல வை, என்னை ஃபர்ஸ்டே நீ அப்ரோச் பண்ணு, நீ ஃபர்ஸ்டே என்கிட்ட உன் தேவையில்லை, உன்னுடைய என்னென்ன காரியம் உனக்கு வேணுமோ அதை முதல்ல நீ என்கிட்ட சொல்லு. 1997 அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அப்போ எனக்கு முதலாவது ஒரு காரியத்தை என்னுடைய ஞான தகப்பன் ஜெயபால் சார் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஜெயபால் சார் அப்படிங்கிறவர் விருதுநகர்ல பிளெஸிங் டிவி ஆலன் பால் அவங்களுடைய அப்பா. அவர் தான் எனக்கு ஞான தகப்பன். என்னை அவர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை வளர்த்தார். இன்னைக்கு நான் இந்த அளவு வசனம் எல்லாம் நான் பேசுறேன், இந்த அளவு வசனங்களை நான் தியானிக்கிறேன்னா காரணம் பிரதர் ஆலன் பால் அவங்களுடைய தகப்பனார் ஜெயபால் சார். அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் அந்த 10th லீவ்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்னன்னா, உனக்கு என்ன தேவைனாலும் உங்க அப்பா கிட்ட கேட்காத, உங்க அம்மா கிட்ட கேட்காத, ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, அப்பா நான் எனக்கு இப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை எனக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் வாங்கணும், இல்லை பேக் வாங்கணும், நான் இப்போ ஸ்கூல் படிக்கிறேன், அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன்ப்பா, எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு அடுத்து உங்க அப்பாட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இல்லை, எங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, எங்க அம்மாவும் உயிரோட இல்லை. இன்னைக்கு என்னோட தேவைய நான் யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க? அதே ஆண்டவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன். எங்க அம்மா அப்பா இருக்கும் போதும் அவர்கிட்ட தான் நான் கேட்டேன். இன்னைக்கு எங்க அம்மா அப்பா இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்க என் தேவையை நான் யார்கிட்ட நான் கேட்பேன், யார்கிட்ட நான் சொல்லுவேன்? எனக்கு அவ்வளவு பெரிய சிக்கல்ல நான் இருக்கிறேன், அவ்வளவு பெரிய கஷ்டத்துல நான் இருக்கிறேன், எனக்கு உதவ ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? காட்டுக்குள்ளங்க காடு இருக்கு பாருங்க, காடு. அந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம்! யோசிச்சு பாருங்க. அந்த மனிதன் பேர் தாவீது. ஆண்டவர் சொல்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை இந்த காலை நேரத்துல இந்த கூட்டத்திலே உனக்கு நான் அருளுவேன், உனக்கு அந்த கிருபையை நான் அருளுவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு. யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மூட்டைய இப்படி வச்சிருக்கீங்க, கீழே தான் வச்சிருக்கீங்க. அப்படி போற வர ஒருத்தவங்கிட்ட ஹெல்ப் கேட்கறீங்க, இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்களேன், இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்களேன். என்ன சொல்லுவாங்க? உங்க மூட்டையை நாங்க எதுக்கு தூக்கணும்? வேற ஆள பாருங்க, யாராவது வேலைக்கு கூப்பிடுங்க. சும்மா எங்களை கூப்பிட்டு இருக்கிறீங்க உங்க மூட்டையை தூக்க. நல்லா கவனிங்க. வாலண்டியரா கர்த்தர் இந்த காலையில அற்புதம் செய்யறாரு. நீங்க ஜெபிக்காமலே நீ கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறாரு. 5 அப்ப 2 மீனுக்கு எவனுமே ஜெபம் பண்ணல. அந்த அற்புதத்துல பசிக்குதுன்னு ஒருத்தையும் கூட ஜெபிக்கல. தன்னார்வமா செய்யறாரு. அதே மாதிரிதான் கவனிங்க. இப்ப தன்னார்வமா சொல்றாரு, என் மேல உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வாலண்டியரா சொல்றாரு. தயவு செய்து 2 கையை உயர்த்தி சொல்லிருங்க, என் கவலை, என் மண்டையில இருக்கிற எல்லா கவலை, என் மண்டையில இருக்கிற எல்லா ப்ராப்ளம், எல்லா ஸ்ட்ரெஸ், எல்லா ஒரிஸ் அத்தனையும் இப்ப நான் உங்க மேல நான் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்க மேல நான் வைக்கிறேன். 1 பேதுரு 5:7 சொல்றாரு, அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினா உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் வேலை என்ன தெரியுமா? கவலை இருக்கா, கவலை இருக்கா, கவலை இருக்கான்னு விசாரிக்கிறது. இந்த காலையில இந்த மீட்டிங்ல உங்களை பார்த்து என்ன பார்த்து விசாரிக்கிறாரு, உனக்கு கவலை இருக்கா, கவலை இருக்கா? கவலை இருக்குன்னா எஸ், உன் கவலை நீ என் மேல வச்சிரு. நான் உன்னை விசாரிக்கிறேன். எதுக்கு விசாரிக்கிறேன்? உன் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணுங்கிறதுக்காக நான் விசாரிக்கிறேன். நான் பாக்குறேங்க இந்த மீட்டிங்ல, எஸ் இன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மொத்தம் 18 பேர் இருக்கிறீங்க. தேங்க்யூ. நீங்க வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு வெனஸ்டே நீங்க வரும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இங்க பாருங்க, கவலையோட இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறீங்க, நைட்டு தூங்கல, சில பேர் நைட்டு தூங்கல, லேட்டா தூங்கி இருக்கிறீங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குங்கிற கான்சியஸே இல்லாம இருக்கிறீங்க. கான்சியஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவேர்னஸ் இல்லாம இருக்கிறீங்க. உங்களை சுத்தி நடக்கிற காரியங்கள் உங்களுக்கே பிடிக்கல, நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்காம இருக்கு. சோ யூ ஆர் திங்கிங் டூ மச். கர்த்தர் சொல்றாரு, உன் கவலையை நான் எடுக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை, உன் பாரத்தை நான் எடுக்கிறேன். நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிற, இன்னைக்கு அந்த கவலைகளை உன்னை விட்டு நான் எடுக்கிறேன். பிலிப் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாது. பிலிப்புக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட ஐடியா கேட்கிறார். நம்ம ரொம்ப அறிவாளி நினைச்சிட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், faith has no sense. அறிவு இருக்கிறவங்க விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்கிறவங்க அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. பிலிப் இந்த இடத்துல அறிவை பயன்படுத்துகிறார். கால்குலேஷன் போடுறாரு. 200 ரூபாய்க்கு வாங்கினால் பத்தாது ஆண்டவரே, அறிவை பயன்படுத்துகிறார். அடுத்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்துல
8ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நான் ஏமாத்துறோம் இப்படியே சொல்லி ஏமாத்துறோம். தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட நான் ஏமாத்துறோம்னு சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பெர்சன். உங்களை நீங்களே மதிக்கல, உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அப்புறம் நம்ம வீட்டுல வந்துகிட்டு புலம்ப கூடாது, இனி ஒருத்தனும் மதிக்க மாட்டான். உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியல. உங்க மதிப்பு என்ன தெரியுமா? இயேசுவோட உயிர் தான் உங்க மதிப்பு. உங்களை ஆண்டவர் உயிரை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒத்துக்கிறவங்க மட்டும் ஆமேன் டைப் பண்ணலாம். உங்களை உயிரை கொடுத்து ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். சும்மா கிடையாது. உங்களை எவனுமே வாங்க முடியாது. பிசாசு வாங்கவே முடியாது. வியாதி வாங்கவே முடியாது. அவ்வளவு காஸ்ட்லி நீங்க. யூ ஆர் சோ காஸ்ட்லி, சோ காஸ்ட்லி. ஒருத்தரும் உங்களை வாங்க முடியாது. பயப்படாங்க சிஸ்டர். எந்த வியாதியும் உங்களை ஜெயிக்க முடியாது பிரதர். எந்த கடனும் உங்களை ஜெயிக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களை வாங்க முடியாதுங்க. ஒருத்தருமே ஜெயிக்க முடியாதுங்க. உங்களை தோக்கடிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஜெயத்தை இயேசு சிலுவையில உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். சும்மா கிடையாது. என்ன சும்மா பிளட் ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்தாரா? 6 மணி நேரங்க துடிக்க உலகத்திலே கொடூரமான தண்டனை சிலுவை தண்டனை. உயிர் அவ்வளவு ஈஸியா போகாது. துடிக்க செத்து உயிரை விட்டுருக்காருங்க. ரத்தத்தை சிந்திருக்காருங்க. எதுக்கு தெரியுமா? உங்க மதிப்பை கூட்டுவதற்காக. அதுக்கு முன்னாடி நம்ம களிமண் தான். அதுக்கு முன்னாடி நம்ம தெல்லு பூச்சி தான். அதுக்கு முன்னாடி நம்ம துடைத்து போடுற அழுக்குதான். அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கந்தை தான். நம்ம ஒண்ணுமே இல்லதான், நத்திங் தான். ஆனா இயேசு என்னைக்கு வந்தாரோ நீங்க நத்திங் கிடையாது. தயவுசெய்து ஏமாத்துறோம்னு சொல்லாதீங்க. சில பாடல்கள்லாம் பாடவே பயமா இருக்கு. எனக்கு ஒரு தம்பியை தெரியும். அவன் எப்ப பார்த்தாலும் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி. அந்த பையன் எப்ப பார்த்தாலும் இந்த சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் இல்லை இந்த பாட்டை போடுவான். நல்லா இருக்கும் கேட்க. சில பாட்டுலாம் அருமையா இருக்கும். சொத்து என்று சொல்லிக்கொள்ள அள்ளிக்கொள்ள ஒன்றும் இல்லை, இப்படியே பாடினான். ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான். ஆனா அவங்க வீட்டை விட்டு வரட்டி விட்டாங்க. நீ போலான்ட்டாங்க. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுட்டாங்க. முக்கியமான பாயிண்ட், உனக்கு ஒண்ணுமே கிடையாதுட்டாங்க, சொத்தே கிடையாதுட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தை இருக்கு பாருங்க, அது நமக்கு கீழ்ப்படியாது. அது வெளியே வந்துருச்சுன்னா அது வேலை செஞ்சிடும், அது செஞ்சே தீரும். அதனால இது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பாடல்கள் பாடுவது இயேசுவை குறித்து பாடுவோம். காட் சென்டர் சாங். நீங்க பாடுறது நீரே. ஃபாதர் பெர்க்மேன் சொல்லுவாரு, நீங்க அப்படி இருக்கணும் பாட்டு. நாங்க அப்படி இருக்க கூடாது. ஃபாதர் பெர்க்மேன் சொல்லுவார், ஓர்ஷிப்ல மட்டும்தான் நீங்கிற வேர்டு வரும். ஜெபத்துல நாங்கன்னு வரும். இன்னொன்னு சொல்லுவார் ஃபாதர் பெர்க்மேன் அழகா, எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கிவ்னு வருவாங்க. ஆனா ஆராதிக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட லவ்னு வருவாங்க. ஹல்லேலூயா. அதனால காட் சென்டர் சாங்ஸா பாடுங்க. ஆண்டவரை மையப்படுத்துற பாடலா பாடுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். 2வது காரியம். 1வது காரியம், ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே பெற்றுக்கொள்ளலாம், உன்னுடைய நன்மையை நீ எங்கே பெற்றுக்கொள்ள போகிறாய். நம்ம பிலிப்பு மாதிரி கால்குலேஷன் போடாம, ஆண்டவருடைய நன்மையை நான் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறேன், என்னுடைய நன்மைகளை நான் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறேன். இன்னைக்கு காலையில் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. 2வது, இப்ப இவன் சொல்றான் எம்மாத்திரம். அந்திரேயா அவன் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது எம்மாத்திரம். அப்படிதான் இருக்கு. உங்க கையில இருக்கிற பணம், நீங்க என்ன சொல்றீங்க? இது எம்மாத்திரம். நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட இருக்கிற ஞானம், உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற படிப்பு, உங்ககிட்ட இருக்கிற குவாலிபிகேஷன், உங்ககிட்ட இருக்கிற திறமை, நீங்க என்ன சொல்றீங்க? இது எம்மாத்திரம். இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இது எம்மாத்திரம். நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் எழுதிக்கோங்க, பற்றாக்குறை சிந்தை. லிமிட்டேஷன் மைண்ட். பற்றாக்குறை சிந்தை. நல்லா கவனிங்க. 2 ராஜ்யம் உலகத்துல இருக்கு. இந்த வேர்ல்டுல 2 ராஜ்யம் இருக்கு. ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிறது, ஒண்ணு கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்கு பேரு உலகத்தின் ராஜ்யம். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துக்கு பேரு தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் காணக்கூடியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் தொடக்கூடியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அது ஆவிக்குள்ளான ராஜ்யம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உலகத்தின் ராஜ்யத்தை பேசவில்லை. அவர் எந்த ராஜ்யத்தை பேசினார் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று தேவனுடைய ராஜ்யத்தை பேசினார். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது எப்படி ஜெபிக்க கொடுத்தார் என்றால், உலக ராஜ்யத்துக்கு உட்பட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
சோ அவர் சுவிசேஷத்தை, எந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னா உலகத்துக்கு அடுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல, ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை கவனிங்க. இந்த உலக ராஜ்யங்கிறது பற்றாக்குறை சிந்தை. இந்த உலக ராஜ்யம் இருக்குல்ல, நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறது தமிழ்நாட்டுல விருதுநகர். இது இங்க ஒரு ராஜ்யம். இது நீங்க பாக்குற ராஜ்யம். ஆமா, இந்தியா, அமெரிக்கா, இதெல்லாம் உலகத்தின் ராஜ்யம். ஆனா தேவன ராஜ்யம்ங்கிறது தேவன் ஆளுகை செய்கிற ராஜ்யம். அது கண்களுக்கு தெரியாது. இந்த உலக ராஜ்யத்துல பற்றாக்குறை அப்படிங்கிற ஃபார்முலால போய்கிட்டே இருக்கும். பற்றாக்குறை. ஏங்க ரோடு போடல கேளுங்க, கஜானால காசு இல்லம்பாங்க. ஏங்க வாட்டர் டேங்க் கட்டலன்னு கேளுங்க, கஜானால காசு இல்ல. உலக ராஜ்யம் பற்றாக்குறைங்கிற ஃபார்முலால போய்கிட்டு இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பரிபூரணத்துல போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல யோவான் 6ஆம் அதிகாரத்துல இந்த 5 அப்பம் 2 மீன் இந்த அற்புதத்துல இப்ப பற்றாக்குறையை பேசிட்டு இருக்கிறான் அந்திரேயா. ஆனா இயேசு பரிபூரணத்தை கொடுக்க போகிறார். அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை பரிபூரணம். தேவனுடைய ராஜ்யம் பரிபூரணங்கிற ஃபார்முலால இயங்கிட்டு இருக்கு. உலக ராஜ்யத்தை பிராக்டிஸ் பண்றாங்க யாரு? இந்த பற்றாக்குறை சிந்தையில இருக்கிறாங்க பாருங்க, அந்திரேயா மாதிரி. இது ஏமாத்திரம், இது போதாதே. அவனும் பற்றாக்குறையை தான் சொல்றான். யாரு? பிலிப்பு. 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் போதாதே, பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை சிந்தனையில வாழ்றவங்களுக்கு பரிபூர்ணம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா தேவன ராஜ்யத்தை பிராக்டிஸ் பண்றாங்க. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, என் குடும்பத்திலே வருவதாக, என் வேலை ஸ்தலத்திலே வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் என் தொழில் ஸ்தலத்திலே வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக. தேவ ராஜ்யத்தை பிராக்டிஸ் பண்றாங்க பாருங்க. பரிபூர்ண சிந்தை அவர்களுக்கு பரிபூர்ணம் வரும். இததான் மத்தேயு 6:33 பாக்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லல. அப்பொழுது உங்களுக்கு கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லல, கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் அற்புதம் செய்யற இடத்துல எல்லாம் பாருங்க, பற்றாக்குறை அற்புதம் செய்யவே இல்லை, பரிபூர்ண அற்புதம் தான் செய்யறாரு. பரிபூர்ணங்கிறது அவருடைய ஸ்டைல், பரிபூர்ணங்கிறது அவருடைய ஃபார்முலா. நீங்க கூட ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேளுங்களேன், அந்த ஒண்ணு தர மாட்டாரு, கூட தான் தருவாரு. நீங்க கூட ஆண்டவர்கிட்ட ஒண்ணு ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு பரிபூர்ணமா செய்வார். பாருங்க, யாக்கோபு 1:5 பாருங்க. அதுல போட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், பற்றாக்குறை சிந்தையில் இருந்தால், ஞானத்திலே பற்றாக்குறையில் இருந்தால், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பாருங்க, இந்த குழந்தைங்க சாப்பிடும் போது, இப்ப நீங்களே குழந்தையா இருக்கும் போது யோசிச்சு பாருங்களேன். குழந்தைங்க நம்மளாம் ஒரு 5 வயசு, ஒரு 7 வயசு 6 வயசு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம வயிற்றுல கையை வச்சு பார்ப்பாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோமா, வயிறு நல்லா முட்டை சாப்பிட்டுருக்கோமா, அப்படி தொட்டு பார்ப்பாங்க. இது மாதிரிதான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. பரிபூர்ணம் இருக்குதா? சமாதானம் பரிபூர்ணமா இருக்கா? சுகம் பரிபூர்ணமா இருக்கா? செழிப்பு பரிபூர்ணமா இருக்கா? ஞானம் பரிபூர்ணமா இருக்கு? நீங்க செக் பண்ணி பாக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் இன்னைக்குதான் நான் அறிந்து கொள்றேன். இந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பரிபூர்ணத்தினால் என்னை நிரப்பு. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில பற்றாக்குறை எப்போ ஒளியும் தெரியுமா? பரிபூர்ண சிந்தை வரும்போதுதான். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பரிபூர்ணம் வரும்போது பற்றாக்குறை ஒளிந்து போகும். வெளிச்சம் வரும்போது இருள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில இன்னையோட பற்றாக்குறை முடிவுக்கு வருகிறது? அந்திரேயா போல, பிலிப்பு போல சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த சிந்தை, பற்றாக்குறை சிந்தை உனக்கு வேண்டாம். பிலிப்பியர் 2:5 படி, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உன்னில் இருக்க கடவுள். உன்னில் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? பரிபூர்ண சிந்தை. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு 10க்கு 10 ரூம் போதுங்க. ஒரு சின்ன ரூம் போதும். ஆதாம் ஏவாள் அந்த ரூம்குள்ள வச்சுட்டு, இந்த ரூம்குள்ள இருந்துக்கோ, சாப்பாடு என்ன தோட்டத்துல போய் சாப்பிட்டுக்கோ, இருந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி பண்ணல. அவங்களுக்கு ஒரே ஒரு மரத்தை வச்சு அதுல கனியை வச்சு, பசிக்கும் போது இந்த மரத்துல கனியை எடுத்து சாப்பிட்டுக்கோ இல்ல. அவங்களுக்கு ஏதேனை கொடுக்குறாருங்க. ஏதேன் பரிபூர்ணத்தின் அடையாளம். ஏதேனை கொடுத்து சொல்றாரு, நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீ சாப்பிடுங்க. இதாங்க பரிபூர்ணம். நீ எல்லா கனிகளையும் சாப்பிடு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விலக்கப்பட்ட கனியை மட்டும் சாப்பிடாத, மத்த எல்லாத்தையும் நீ சாப்பிடு. இதாங்க தயாள இருதயம், தயாள குணம். ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா? தயாள இருதயம்னா பரிபூர்ண இருதயம்.
சோ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறதில்ல, அவர் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுக்க போகிறார். ஆமென். மூத்தகுமாரனை பார்த்து லூக்கா 15 தகப்பன் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இதான் பரிபூரணம். என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆமென் டைப் பண்ணலாம். எஸ், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அவர் சொல்றாரு உன்னுடையது. அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு, எல்லா புத்திக்குமே தேவ சமாதானம் உடையவர். அவர் சொல்றார், என் சமாதானம் உன்னுடையதுப்பா, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேன்ப்பா, என் சமாதானம் உன்னுடையது, என் பலன் உன்னுடையதுப்பா, பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான்ப்பா, உன்னை நான் பலப்படுத்துறேன்ப்பா, என் பலன் எல்லாம் உன்னுடையதுப்பா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா. எத்தனை பேருக்கு இப்ப பரிபூர்ண சிந்தை வருது பாருங்க. வசனம் எப்பவுமே வேலை செய்யுங்க. நான் வசனத்தை ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அந்த வசனம் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினது. கொஞ்சம் வெளியே போய் பாருங்க. இந்த வானம், இந்த சூரியன், இந்த நீங்க பார்க்கிற மரம், செடி கொடி தாவரம், உங்க கையில இருக்கிற பைபிள்ங்க, உங்க கையில இருக்கிற வசனங்க, இதாங்க உண்டாக்குச்சு. இந்த உண்டாக்குன வார்த்தை என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்குங்க. அந்த வார்த்தையை நான் நம்பி சொல்றேங்க. பரிபூர்ண சிந்தை இந்த வார்த்தையினால இப்ப உங்களுக்கு வருதுங்க. பற்றாக்குறை சிந்தையை தூர போடுங்க இயேசுவின் நாமத்தினால. எப்பெல்லாம் உங்ககிட்ட கம்மியா இருக்கு, உங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு, உங்ககிட்ட போதாதுன்னு நினைக்கிறீங்களோ, உடனே சொல்லுங்க, என் கையில இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன், அவர் கையில இருக்கிறத நான் பார்ப்பேன். என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பேன். என்கிட்ட இருக்கிறது பற்றாக்குறை, அவர்கிட்ட இருக்கிறது பரிபூரணம். நான் பரிபூரணத்தை தான் நான் பார்ப்பேன். I am fully focused, the fullness of God. நான் தேவனுடைய பரிபூரணத்தை பார்க்கிறேன். நான் தேவனுடைய பரிபூரணத்தை நான் பார்க்கிறேன். என் மேல் இறங்குற அபிஷேகம் பரிபூர்ண அபிஷேகம். என் மேல் இறங்குகிற ஞானத்தின் வல்லமை பரிபூர்ண ஞானத்தின் வல்லமை. என் மேல் வந்து கொண்டிருக்கிற சுகமளிக்கும் வல்லமை பரிபூர்ண சுகத்தின் வல்லமை. Thank you Holy Spirit. சிந்தை மாறுச்சுன்னா எல்லாம் மாறும். பிசாசு இந்த சிந்தையை தாங்க குறி வச்சிட்டு இருக்கிறான். அந்திரேயாக்குள்ள பிலிப்புக்குள்ள இருந்தது பற்றாக்குறை சிந்தை. அந்த சிந்தையை கொடுத்தது யார்? பிசாசே. கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறான். பிலிப்பு 200 ரூபாய்க்கு 200 பணத்துக்கு வாங்கலாமா? அவன் சொல்றான், அந்திரேயா ஒரு பையன் இருக்கு, அது எப்படி பத்தும், இது ஏமாத்துறோம். நல்லா கவனிங்க. பிசாசின் அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு அறியாதவைகள் அல்ல. எப்பொழுதெல்லாம் பற்றாக்குறை வருகிறதோ தேவனுடைய பரிபூரணத்தை பாருங்கள். என்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்கு. ஆண்டவரே உங்க விசுவாசத்தினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. உங்ககிட்ட கொஞ்சம் அபிஷேகம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பரிபூர்ணம் இருக்கு, நிரப்புங்க. பரிபூர்ண அபிஷேகத்தினால நிரப்புங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஏன்னா கேட்கிறவன் பரிபூர்ணத்தை உடையவர்கிட்ட கேட்கிறான், பரிபூர்ண தேவன்கிட்ட கேட்கிறான். கேட்கிறவன் சும்மா சாதாரண ஆள்கிட்ட கேட்கலாம். நீங்க ஒருத்தர் ஒண்ணு கேட்கறீங்கன்னா அந்த நபர் தகுதியானவரா இருக்கணும். ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்க போறீங்கன்னா அந்த நபர் ஒரு லட்சாதிபதியா இருக்கணும். இல்லைன்னா கேட்கிற உங்களுக்கும் அவமானம், அந்த நபருக்கும் அவமானம். ஆண்டவர் வாலண்டியரா பேசுறாரு. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வாலண்டியரா அற்புதம் செய்வேங்கிறாரு. வாலண்டியரா இந்த அற்புதம் செஞ்சிருக்கிறார். 5 மீன் அவர் சொல்றாரு, வாலண்டியரா சொல்றாரு, நீ கேளு, நீ கேளு, நீ கேட்கலாமான்னு என்கிட்ட கேட்காத, கேளு, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றாங்க? உங்கள் சந்தோஷம் பரிபூர்ணமாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். இந்நாமத்தினால் நீ எதை கேட்டாலும், ஏன்னா நான் பரிபூர்ணத்தின் தேவன். நீ ஒண்ணு கேட்கிற, அது என்கிட்ட இல்ல அப்படி கிடையாது. நீ எது கேட்டாலும் அது என்கிட்ட இருக்கு. எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய், யோவான் 14:13 பாருங்க, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை உங்களுக்கு செய்வேன், அதை உங்களுக்கு செய்வேன். இந்த காலையில கர்த்தர் சொல்றார். 2வது பற்றாக்குறை சிந்தையை தூர போடுங்க. எங்கே கொள்ளலாம், எங்க கிடைக்கும்னு வெளியே தேடாதீங்க. எங்க இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருக்கு. 2வது பற்றாக்குறை சிந்தை அல்ல, பரிபூர்ண சிந்தை. 3வது வேகமாக யோவான் 6ஆம் அதிகாரம் 8:9 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சீஷர் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. நல்லா கவனிங்க, கொஞ்சம் தான் இருக்கு. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். 5000 பேர் இருக்காங்க, ஆனா ஒரு சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. கவனிங்க, குறைந்த விசுவாசம் தடையல்ல. 3வது பாயிண்ட், குறைந்த விசுவாசம் தடையல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் அற்பமான விசுவாசம் நீ நினைக்கிற, பட் அது நான் செய்ய போற பரிபூர்ணமான அற்புதத்துக்கு தடை இல்லைங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பயன்படுத்துங்கிறார். உன் கொஞ்சம் தேவனுக்கு தடை இல்லை. அந்த கொஞ்சத்திலே உண்மையாய் இரு, அந்த கொஞ்சத்திலே உண்மையாய் ஜெபி. எத்தனை பேர் நீங்க கொஞ்சத்துல உண்மையா ஜெபிக்க போறீங்க என் கூட? ஆமென்.
பிரதர் எனக்கெல்லாம் ரொம்ப வல்லமை இல்ல, எனக்கு ரொம்ப அபிஷேகம் கிடையாது, பட் இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா நான் ஜெபிக்க போறேன், இந்த கொஞ்சத்துல உண்மையா நல்ல கவனியா, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையா ஜெபிக்கணும். 1 மணி நேரம் உண்மை இல்லாம ஜெபிக்கிறத விட 1 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையா ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உண்மையை எதிர்பார்க்கிறேன், கொஞ்சத்துல எதிர்பார்க்கிறேன். இப்ப அந்த கொஞ்ச அப்பத்தை கொண்டு வந்து, அந்த கொஞ்ச மீனை கொண்டு வந்து இயேசுவின் கைகள்ல கொடுக்குறாங்க. இயேசுவின் கையில கொடுக்கும் போது நல்லா கவனிங்க, இயேசு என்னப்பா இதா இருக்கா, இதை வச்சு நான் எப்படி நான் இது பண்றது, இதை வச்சு எப்படி இத்தனாயிரம் பேருக்கு நான் அற்புதம் செய்யறது அப்படின்னு அவர் சொல்லல. அந்த கொஞ்சம் அவருக்கு தடையாக இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா அதுல இருந்து அற்புதத்தை கொண்டு வராரு, பரிபூரணத்தை கொண்டு வராரு. இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அபிஷேகத்தை இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. எஸ், கர்த்தர் சொல்றாரு, அதை நான் டிகிரேட் பண்ண மாட்டேன், அதை நான் மதிப்பு குறைவா நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் விசுவாசம் எனக்கு போதும், நீ விசுவாசித்தா மட்டும் போதும், நான் செய்யறேன். பாருங்க, இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி அனுப்புகிறார், துரிதமாய் அனுப்புகிறார். இவர் மலை மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப போய்கிட்டு இருக்கும்போது பெரிய புயல் அடிக்குது, கொந்தளிக்குது, படகுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ இவங்க எல்லாரும் பயந்து தத்தளிச்சிட்டு இருக்கும்போது இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். இயேசு கடலின் மேல் நடந்து வரும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வரேன், எனக்கு கட்டளையிடுங்கிறார். இயேசு கமாண்டாரு, நீ வா, நான் கடவுள், என்னாலதான் முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை நம்புற உன்னாலேயும் முடியும், நடந்து வா, என்னை விசுவாசிக்கிற உன்னாலேயும் முடியும், நடந்து வா. இப்ப அவன் நடக்கும்போது திடீர்னு லெப்டோ ரைட்டோ திரும்பி பார்த்து பெருங்காற்று அடிக்கிறத பார்த்தவனே அமிழ தொடங்குறார், உள்ள அமிழ்றார். இப்போ கடலுக்குள்ள போகிறார். போகும்போது இயேசு கையை பிடித்து சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? முங்கிட்டு இருக்கிற ஆள மறுபடியும் தூக்கி மறுபடியும் நடக்க வைக்கிறாரு. இப்ப அந்த பேதுருவுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்ததுன்னா அற்பத்தனமான விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம். இன்னைக்கு நானு உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். கொஞ்சம் விசுவாசம் உள்ள ஒரு நபரு கடல் மேல நடக்க முடியும்னா அவரை பார்க்காம விசுவாசிக்கிற உங்களால வானத்துல பறக்க முடியுமா? முடியாதா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை சாதாரணமா செய்ய முடியுமா? முடியாதா? இயேசுவை பார்த்தே ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை கொஞ்சம் தான் வந்திருக்கு. இயேசுவை பார்க்காம விசுவாசிக்கிற உங்க நம்பிக்கை பேதுருவின் நம்பிக்கையை விட பல கோடி மடங்கு விசுவாசி. தோமாவை பார்த்து சொன்னார், நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் உன்னை விட பாக்கியவன். யார் அவர்கள்? இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறவங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற 21 பேரை நான் சொல்றேன். உங்களை பார்த்து சொல்றார், நீதான் யார்? தோமா விட கிரேட். ஏன்னா நீ என்னை பார்க்கவே இல்லை, என்னை தொட்டு பார்க்கவே இல்லை. என்ன நீ நேர்ல பார்க்கவே இல்லை, என்ன நீ தொட்டு பார்க்கவே இல்லை, ஆனா நீ என்னை விசுவாசிக்கிற. You have great faith. You have great faith. ஒரு கொஞ்ச விசுவாசம் இயேசுவுக்கு தடை கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில சிஸ்டர், சில பிரதர், நீங்க கவலைப்படுறீங்க, என்கிட்ட விசுவாசம் இல்ல, கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கு, என்கிட்ட ரொம்ப விசுவாசம் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, அந்த விசுவாசத்தை நீ என்கிட்ட வை. எனக்கு நீ ரொம்ப எல்லாம் விசுவாசிக்கணும்லாம் நான் உன்னை சொல்லல. நீ அந்த அற்ப விசுவாசத்தை கூட நீ என் மேல வச்சுப்பாரு. ஏமா இன்னைக்கு கிறிஸ்தவங்க மாத்திரை இருக்கு பாருங்க, டேப்லெட், அதுல இருக்கிற ஃபெய்த் கூட, அது மேல வைக்கிற ஃபெய்த் கூட இந்த வார்த்தை மேல வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாத்திரை கலரை கூட பார்க்க, கலர் தான் பாக்குறாங்க, அது என்னன்னே தெரியாது, டக்குன்னு வாயில போட்டு முழுங்குறாங்க. இந்த வார்த்தையை டக்குன்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா மாத்திரை சுகத்தை கொடுக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, வார்த்தை பரிபூரணத்தை கொடுக்கும், அதை விட ஸ்பீடா. விசுவாசிக்கிறவங்க நீங்க ஆமென் டைப் பண்ணலாம். பிரைஸ் காட். சோ 3வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் விசுவாசத்தை இழந்துடாத, அதை நீ பயன்படுத்து, அதை நீ பயன்படுத்து. பேதுருவை பார்த்து இயேசு அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பேதுருவுக்காக ஒரு பிரேயர் பண்ணாரு. என்ன பிரேயர் பண்ணார் தெரியுமா? நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக பிதாவினிடத்துல நான் வேண்டிக் கொண்டேங்கிறார். என்ன ஒரு கரிசனை பாருங்க. ஏன்னா நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர், நான் ரூம் எல்லாம் கப்பு நான் ஃபுல்லா அடைச்சிருக்கேன். ஏன்னா இங்க நான் பிரேயர் பண்ண வெளியே சத்தம் கேட்கும், சரிங்களா? அதுக்குதான் ப்ரொஃபெட்டிக் லேண்ட் வாங்க நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், நிலம் வாங்குறதுக்கு. ஏன்னா நான் ஒரு சிட்டில இந்த விருதுநகர் நடுவுல இருக்கிறேன், நான் கத்துனா வெளியே கேட்கும், ப்ரேயர் பண்ணா ரொம்ப சவுண்டு வெளியே கேட்கும். ஃபுல்லா அடைச்சு பாருங்க, ஸ்வெட்டிங்ல நான் பேசிட்டு இருக்கிறேன், கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய இந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கு பாருங்க, இது எப்படின்னா கவனிங்க. இப்ப நீங்க உயிரோட வாழ்றதுக்கு சுவாசம் தேவை, சரிங்களா? இப்ப நான் கம்ப்ளீட்டா அடைச்சிருக்கிறேன், இங்க இருக்கிற யாரில் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இயேசு இங்க எனக்குள்ள அவர் வாழ்றதுக்கு, உங்களுக்குள்ள அவர் வாழ்றதுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை, ஃபெய்த் தேவை. சுவாசம் இல்லைன்னா நமக்கு மூச்சு திணறல் வரும்,
உள்ள போகிறது பிரச்சனையாகும், இல்ல வெளியே வர்றது பிரச்சனையாகும். அதான மூச்சு விடுறது. உள்ள மூச்சு போது வெளியே வருது, உள்ள போறது வெளியே வருது, பிரச்சனையாகும், ஏதாவது ஒண்ணு நின்றும். இதே மாதிரிதான் விசுவாசம் திணறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. விசுவாசம் இல்லைன்னா வசனம் உள்ள போறது திணறும். அற்புதம் உங்க மூலமா ஜீவநதி புறப்பட்டு வரணும் பாருங்க. யோவான் 7:36-37 விசுவாசிக்கிறவன உன் உள்ளத்திலிருந்து வற்றாத ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடும். ரைட்டா? அப்ப இந்த நதி புறப்படுறதுல திணறல் உண்டாகும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தா மட்டும் போதும். உலகத்திலேயே பெரிய வேலை என்ன தெரியுமா? உலகத்திலேயே பெரிய வேலை கர்த்தரை நம்புறதுதான். விசுவாசம் தான் பெரிய வேலை. என்னங்க இது பெரிய வேலை செய்யுமா? செஞ்சிருக்குங்க. ஆதியாகமம் 1 அதிகாரமே விசுவாசத்தை பத்தின அதிகாரம். விசுவாசித்து பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக்கடவுது. அவ்வளவு வெளிச்சம் வந்துருச்சுங்க. வானம் உண்டாக்கடவுது வந்துருச்சே. சூரியன், நட்சத்திரம், யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தை செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய வேலைப்பாடு, எவ்வளவு பெரிய வேலைப்பாடு. எப்படிங்க இதெல்லாம் நடந்தது? உலகத்திலே பெரிய வேலை விசுவாசத்தை பேசுவதுதான். நீங்க பேசி பாருங்க, பேசுனதை பாப்பீங்க. இதான் ரேமா. நீ கர்த்தர் சொல்ற, நீங்க விசுவாசத்தை பேசி பாருங்க, நீங்க பேசுனதை பாப்பீங்க. இயேசு ஒரு அற்புதத்துக்காக கூட ஜெபிக்கல. இயேசு ஒரு மிராக்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கல. ஒவ்வொரு மிராக்களும் பேசி பேசி தான் செய்தார். நீ கர்த்தர் சொல்கிறார், உன் நாட்கள் நான் வச்சிருக்கிறேன் விசுவாசத்தை, அதை நீ இன்னைக்கு வெளிப்படுத்து. நீ இந்த விசுவாசத்தை பேசு. உன் கொஞ்சம் விசுவாசம் எனக்கு தடை இல்லைங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போற இந்த செய்தியின் தொடர்ச்சியை வர்ற புதன்கிழமை நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கிறேன். இன்னொரு 3 பாயிண்ட் இருக்கு. பட் டைம் முடியறதுனால நான் என்ன நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்றேன். இப்ப நான் ஜெபிக்க போறேன். தயவு செய்து இருக்கிற இடத்துல நீங்க வேலையில இருக்கலாம், டிராவல்ல இருக்கலாம், ஒரு பிஸி டைம். இந்த டைம் இதுல கடவுளை தேடுறதுக்கு பாருங்க, அதான் ஸ்பெஷல். தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் நீ என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய். தாவீது சொல்கிறார் 118ஆம் சங்கீதத்துல, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரனை கேட்டவர்கள் என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். எல்லாருக்குமே விசாலம் தேவைப்படுது, எல்லாருக்குமே அற்புதம் தேவைப்படுது. மறுபடியும் நான் ஆரம்பத்துல சொன்ன வசனத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள். இயேசு இதைதான் சொல்றாரு. சீஷர்கள் எப்ப விசுவாசத்தை ஆண்டவர் மேல வச்சாங்க? கானா ஒரு கல்யாண வீட்டுல அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைத்தார்கள். எப்போ சீஷர்கள் முத விசுவாசித்தாங்கன்னா, அற்புதத்தை கண்ட மாத்திரத்தில். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். உன் கொஞ்சம் விசுவாசம் எனக்கு தடையல்ல. நீ வெளியே தேடாதே, நம்ம என்னிடத்துல தேடு. உன்னுடைய அற்புதத்தை, உன்னுடைய நன்மைகளை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய விடுதலையை, உன்னுடைய பினான்ஸ, உன்னுடைய பிளெஸிங்ஸ நீ என்கிட்ட தேடு, என்கிட்ட தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பற்றாக்குறை சிந்தை உனக்கு வேண்டாம் மகனே, பற்றாக்குறை சிந்தை உனக்கு வேண்டாம் மகளே. அந்த பற்றாக்குறை சிந்தையை கொடுத்தது பிசாசு, உலகம். உன்னோட படிச்சவங்க, உங்களோட பழகினவங்க, உங்களோட வேலை பார்க்கிறவங்க பற்றாக்குறை சிந்தையை உன் புத்தியில வச்சுட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், பரிபூர்ண சிந்தையை நான் உனக்குள்ள வைக்க போகிறேன், பரிபூர்ண சிந்தையை உனக்குள்ள வைக்க போகிறேன். எத்தனை பேர் இப்பொழுது ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆமென் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லாஹ் அந்த ராஷிகாபா ரூபா துனா கராபாலா ரந்தல ஹந்தரி டெரேபே நிமி கராபானாபாலா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இப்பொழுது ஒத்தாசை வருகிறது, இப்பொழுது ஒத்தாசை வருகிறது. அவர் சொல்கிறார், உன் காலை தள்ளாட விட மாட்டேன். நீ என்னை நம்பிட்ட. இந்த கூட்டத்துல இப்ப நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற படியினால உன்னை நான் தள்ளாட விட மாட்டேன். ஆமென், ஆமென். நிகாபா லகத ரஷத ரிகராபாலா. இந்த ஒரு நொடி போதும் பிரதர், நீங்க விசுவாசிக்கிற இந்த ஒரு நொடி போதும் சிஸ்டர். இந்த ஒரு நொடிக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு நாளா காத்திருந்தார். இந்த கூட்டத்தில் உங்களோட மனம் திறந்து பேசுகிறார். அவர் மனசுல ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறவர் இல்ல, அவர் மனதில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மீட்டிங் முடிந்த உடனே உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் செய்து நான் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, ஆமென். பேதுருவுக்கு கிடைக்காத மீன், ஒரு மீன் கூட பேதுருவுக்கு கிடைக்கல. ஆனா இயேசு பிரசங்க பண்ணின போது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர் சொல்கிறார், ஆழத்திலே வலையை போடு. எப்போ இயேசு பேச ஆரம்பித்தாரோ அப்போதே மீன்கள் வந்து விட்டது. அப்போதே மீன்கள் பக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்கு உங்க அற்புதம் பக்கத்துல பிரதர், சிஸ்டர். உங்க அற்புதம் பக்கத்துல பிரதர், உங்க சுகம் பக்கத்துல சிஸ்டர், உங்க சுகம் பக்கத்துல. எப்படி உங்க பக்கத்துல வந்திருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தர் பேச 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 இந்த மெசேஜ்ல அவர் உங்களோட பேச 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 உங்கள் அற்புதம் உங்கள் பக்கத்துல அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அவர் சொல்றார், நீ ஆழத்துல வலைய போடு, கொஞ்சம் நீ ஆழமா வலைய போடு, கொஞ்சம் டீப்பா பிரேயர் பண்ணு, கொஞ்சம் டீப்பா பிரேயர் பண்ணு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் விசுவாசத்துல ஆழமா, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி,
இன்னும் கொஞ்சம் ஹalleluya ஆமென் கொஞ்சம் வாயை திறந்து நீங்க இப்ப பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி என் அற்புதத்தை வெளியே தேட மாட்டேன், இனி என் அற்புதத்தை உம்மிடத்திலே நான் தேடுவேன். ஆண்டவரே ஆமென், நீர்தான் ஜீவ அப்பம், நீர்தான் என் பசியை தீர்க்க முடியும், நீர்தான் என் 3 நாள் பட்டினியை போக்க முடியும், நீர்தான் என் தேவையை சந்திக்க முடியும், நீர்தான் என்னை சுகமாக்க முடியும். நான் உம்மிடத்திலே என்னுடைய தேவையை நான் தேடுகிறேன். ஆண்டவர் உம்மிடத்திலே நான் தேடுகிறேன், வெளியே தேட மாட்டேன். 200 பணத்துக்கு நான் கால்குலேஷன் போட மாட்டேன், உம்மிடத்துல நான் தேடுகிறேன். நீ தெரிவி ஆந்தரவா ரிஷந்தரா கரவலா. ஆண்டவர் என்கிட்ட நேற்று வேதனையோட ஒரு காரியத்தை பேசினார், ரொம்ப வேதனையோட பேசினார். எனக்கு அழுகையே வந்துருச்சு. என்ன சொன்னார்னா, இன்னைக்கு ஊழியர்கள் மக்கள் மேல கரிசனையில ஊழியம் செய்யாம லைக்குக்காக, சப்ஸ்கிரிப்ஷனுக்காக, வியூஸுக்காக அப்படின்னு ஒரு சொல்லும் போது நான் அழுதுட்டேன். ஏன் அப்படின்னா, கால்குலேட்டிவ் மைண்ட் எங்க கொண்டு போகுதுன்னா, இதை நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, ஐம் வெரி சாரி டு சே, இதை நான் குறை சொல்றதுக்காக சொல்ல. ஊழியக்காரங்க எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட், நாங்கெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட், எந்த ஊழியக்காரன் நான் விட்டே கொடுக்க மாட்டேன், யாரையும் நான் குறை சொன்னதில்லை. பட் நேற்று கர்த்தர் பேசினதை உங்கள்கிட்ட சொல்றேன். கால்குலேட்டிவ் மைண்ட் எங்க கொண்டு போகுது தெரியுமா? தேவனை விட்டு தூரமா கொண்டு போ. தயவுசெய்து கணக்கு போடாதீங்க, ஆண்டவர்கிட்ட கணக்கு பார்க்காதீங்க, கணக்கு பார்த்து காணிக்கை எல்லாம் கொடுக்காதீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா, சந்தோஷமா காணிக்கை கொடுங்க. எந்த காணிக்கையை தேவன் விரும்புறாருன்னா, நீ எண்ணி கொடுக்கிற காணிக்கை அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த மீட்டிங்ல ஒரு பிரதர் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு சொல்றாரு. அந்த பிரதர் பேர் நான் சொல்ல மாட்டேன். பிரதர், நீங்க உங்களுக்கு பேர் சொல்ல மாட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அந்த பிரதர்கிட்ட ப்ரொஃபெட்டிக் லேண்டை பத்தி நான் சொன்ன உடனடியாக அவருடைய ஆபீஸ்ல என்னை அழைத்து உட்கார வச்சு, ஒரு ஊழியக்காரன் என்னை அவர் சேர்ல உட்கார சொன்னார். அவர் தான் எம்டி, அவர் தான் அந்த கம்பெனியோட பாஸ், சிஇஓ. அவர் சேர்ல என்னை உட்கார சொன்னாரு. வேதம் சொல்லுது, உன் ஸ்தானத்தை விட்டு நீ போகாதேன்னு இருக்கு. இதுவும் எனக்கு ஆலன் பால் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. உன் ஸ்தானத்துல நீ இருக்கணும், அதை விட்டு போக கூடாது. இன்னொருத்தவங்க ஸ்தானத்துல நீ பெரியோருடைய ஸ்தானத்தில் நில்லாதே. இது ஆலன் பால் எனக்கு சொல்லி கொடுத்தது, பர்சனலா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பெரியோரின் ஸ்தானத்துல நில்லாதே. அந்த சேர், அந்த கேபினட் அவருடைய ஸ்தானம், அதுல நான் உட்காரக்கூடாதுன்னா அவர் எவ்வளவோ சொன்னாங்க, முடியாது பிரதர்னு. உடனடியா பாத்தீங்கன்னா 5 lakh எழுதி எனக்கு கொடுக்குறாரு. ஏன் செய்யறாரு? எனக்கு கொடுக்கல, கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன் அப்படி செய்யறாருன்னா, உற்சாகம், சந்தோஷம். என் ஆண்டவருடைய ஊழியத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்களா, இதுக்கு நான் சந்தோஷமா கொடுக்குறேன். நான் கேட்கல அவர்கிட்ட, பிரதர் எனக்கு ரூபா கொடுங்க, இந்த லேண்டுக்கு நீங்க பணம், நான் அதை பத்தியே பேசல. தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் இருதயம் தான் நான் பாக்குறேன், வேற எதையும் நான் பார்க்கல. உதட்டுல இருந்து வர்ற ஜெபத்தை விட உன் இருதயத்தை தான் நான் பாக்குறேன். உன் இருதயம் இந்த நாளிலே மகிழ்ந்து இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவர் சிரித்த முகமா பாருங்களேன். நான் சொல்றது அப்படியே செய்யுங்க. அப்படியே செஞ்சீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். சிறு பிள்ளையை போல ஆண்டவரை பாருங்க. ஆமா, கொஞ்ச நேரம் உங்க படிப்பு, உங்க டிகிரி, உங்களுடைய அந்தஸ்து, உங்க சொத்து, உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கழட்டி கீழே போடுங்க. ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, நான் எங்க இருந்தேன் ஆண்டவரே, நான் எங்க இருந்தேன் ஆண்டவரே? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையப்பா, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு ஆண்டவரே. நான் குப்பையில இருந்தேன் ஆண்டவரே, புழுதி. தாவீது சொல்றார், குப்பையிலிருந்து அவர் என்னை உயர்த்தினார், புழுதியிலிருந்து என்னை அவர் உயர்த்துகிறார். என்னை எவ்வளவு அருமையா நடத்தி இருக்கிறீங்கப்பா, எவ்வளவு அற்புதம் எனக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க கரிசனையா இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை விசாரிக்கிறீங்கப்பா. தினந்தோறும் நான் நல்லா இருக்கிறேனான்னு என்னை விசாரிக்கிறீங்க. என் கவலையெல்லாம் என்கிட்ட இருந்து நீங்க எடுத்துடுறீங்க, என் பலவீனத்தை ஏற்றுக்கொள்றீங்க, என் துக்கத்தை சுமக்குறீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறீங்க. நான் சொல்லட்டா, பெத்த தாய் தகப்பனை விட கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நான் சொன்னது மாதிரி என் தாய் தகப்பனுக்கு இல்ல, ஆனா கர்த்தரினையும், என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும், ஊழியத்தையும் அவர் நடத்திட்டு வர்றார். என் தாய் தகப்பன் கூட என்னை அப்படி நடத்தினதில்ல. ஊழியத்துக்கு வந்தேன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. எனக்கு எங்க வீட்டுல ப்ராப்பர்ட்டி ஒண்ணு கூட தரல. எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணல. கல்யாணத்துக்கு கூட வரலங்க எங்க அம்மா அப்பா. ஆனா என் கர்த்தர் எனக்கு தாயின் தகப்பனுமா, எல்லா நெருக்கத்திலும், எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும், மரண இருளிலும் அவர் என்னை நடத்தி உயிரோடு இருக்கிற எனக்கு காரணம் ஆண்டவர் தாங்க. 2014 நான் சாக வேண்டியவன். அல்சர்ல நான் சிவியர் அல்சர், துப்புன ரத்தம் வருங்க. அப்படி 5 ஆஸ்பத்திரியில டாக்டர்களால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுங்க. இந்த மீட்டிங்ல சில சிஸ்டர் இருக்கிறீங்க, நர்சிங், அவங்க நர்சிங் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு தெரியும். அந்த 2014 என் கூட டிராவல் பண்ணவங்க இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. அவங்களாம் எனக்காக பிரேயர் பண்ணாங்க. என் உயிரை திரும்ப கர்த்தர் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிறது காரணம் கர்த்தருங்க. அவரை நினைத்து பாருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, நான் எங்கப்பா போவேன்? சொல்லுங்க, நான் எங்க போவேன்? எனக்கு அப்பம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது.
பிலிப்பு மாதிரி சொல்லாதீங்க, நான் எங்கேயாவது போய் 200 பணத்துக்கு வாங்கிட்டு வரட்டா சொல்லாதீங்க, என்கிட்ட இருக்கிறது வேஸ்ட், இதை வச்சு நான் என்ன பண்ணேன். சேஷ்டபுத்திர பாகம் எண்ணத்துக்கு ஏசா சொன்னா, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எண்ணத்துக்கு அற்பமாய் நினைத்தான். சேஷ்டபுத்திர பாகத்தை தயவு செய்து அபிஷேகத்தை அப்படி நினைக்காதீங்க, ஜெபத்தை அப்படி நினைக்காதீங்க, ஊழியக்கார மூலமா வர்ற வார்த்தையை அப்படி நினைக்காதீங்க. ஓ, கர்த்தருடைய ஆவிக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் எண்ணத்துக்கு நினைக்காதீங்க. வாயை திறந்துருங்க, வாயை திறந்துருங்க. நீங்க அமைதியா இருந்தாலே அது எண்ணத்துக்குன்னு அர்த்தம். வாயை திறந்துட்டீங்கன்னா என் ஆண்டவருக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் என் ஆண்டவருக்கு, என் குடும்ப ஆண்டவருக்கு, எனக்குரிய எல்லாமே ஆண்டவருக்கு அர்த்தம். வாயை திறந்துருங்க, வாயை திறந்துருங்க, வாயை திறந்துருங்க பிரதர். வாயை திறந்து பேசுங்க பிரதர். நீங்க உம்முன்னு இருந்தீங்கன்னா, நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நீங்க எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். மௌனம் எப்பொழுதுமே எதிர்ப்புக்கு சமானம். தேவனுக்கு முன்னாடி மௌனம் சாதிக்க கூடாது. தேவனுக்கு முன்னாடி ஜெபித்து சாதிக்கணும், ஜெபித்து சாதிக்கணும், விசுவாசத்தை பேசி சாதிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் இந்த சத்தியத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து உம்முடைய சத்தியத்தினாலே விடுதலை நான் பேசுகிறேன் அப்பா, விடுதலை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன் ஆண்டவரே. நெருக்கத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற காரியங்களை எரிக்கிறேன் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே. இப்பொழுது பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, சோர்வுகள் சுட்டரிக்கப்படுவதாக, அசதிகள் சுட்டரிக்கப்படுவதாக. கடனத்தின் ஆவியை சபிக்கிறேன். அப்பாலை போ சாத்தானே. ஜெபிக்கும் போது வருகிற சோர்வு, ஜெபிக்கும் போது வருகிற அசதி, ஜெபிக்கும் போது வருகிற தேவையில்லாத எண்ணங்கள் போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. I command in the name of Jesus. ராக்கலா புராபானமா தீராபகலபா தூரிமிட்டா ரஷிகமரபலபா ஓராத்துரி மிஹிந்தனி அந்தலபரபகரபல. அற்புதம் நடக்கிறதுக்காய் நன்றி. நாங்க அற்புதத்தை கண்டே ஆகணும். நாங்க அற்புதத்தை கண்டாதான் உண்மை விசுவாசிக்க முடியும் என்று நீர் எங்களுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறபடினாலே தேவ மகிமையை பார்க்கட்டும், தேவ மகிமையை இப்பொழுது பார்க்கட்டும். உம்முடைய மகிமையை நீர் காணா ஒரு கல்யாண வீட்டிலே வெளிப்படுத்தினது போல இப்ப இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மகிமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரை, வெளிப்படுத்தும் ஆண்டவரை. மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரை, மகிமை வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹலபா தலபா ரஷகபலபா லூதலபா கரபா ஷிகபா துரபா நபரலா ரதலபா கரபா ஹந்தரபா கரபலா. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Yes, a heavy anointing. Yes, a heavy anointing is coming upon you. இதுவரை பெறாத ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் சிலருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Get it sister. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரதர், பெற்றுக்கொள்ளுங்கள். Wonderful, wonderful opportunity from God. தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. அந்த அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீங்க நிரம்ப நிரம்ப நுகத்தடி முறிக்கப்படுகிறது, நுகத்தடி முறிக்கப்படுகிறது. Yes, now I am seeing that yokes are broken now. Broken, broken, broken. Hakalaka turabala bakarabala shakadarabala hadurimi taraha shikabadurabala. பற்றாக்குறை சிந்தையை கர்த்தர் இப்பொழுது எடுத்து பரிபூர்ண சிந்தையை உங்களுக்கு கொடுக்கிறார், பரிபூர்ண சிந்தையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே ஐயோ எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, எனக்கு செலவுக்கு பணம் வேணும், எனக்கு 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 என்கிற அந்த பற்றாக்குறை சிந்தை எடுத்து போட்டு அந்த சிறுவனை போல 5 அப்பம் 2 மீனை இயேசுவின் கையிலே பரிபூர்ணமாய், அவனுடைய பரிபூர்ணம் 5 அதை கொடுத்தது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை பரிபூர்ண சிந்தையிலிருந்து கொடுக்க வைக்கிறார், கொடுக்க வைக்கிறார், கொடுக்க வைக்கிறார். ஆமென். ஆவியானவர் இடைப்படுகிறதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவியானவர் யாரை தொடுகிறாரோ அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் என்றால் பாக்கியவான்கள். இப்பொழுது கர்த்தர் காலி பாத்திரங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர், பெற்றுக்கொள்ளுங்க பிரதர். இன்னொரு சந்தர்ப்பம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. பிசாசு அதான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னொரு பிரேயர்ல பாத்துக்கலாம், இன்னொரு தடவை நல்லா ஜெபம் பண்ணலாம். நோ நோ, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இப்பொழுதே கர்த்தருடைய மனதுருக்கமனை நிரப்புகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. ஹதரிமி சரி ஹசிகரபல ஓ ரபதலிமி தரிமி தனபக லபகந்த ரிதரபல லுதலபக ரிமி ஹந்தலபக ரபனமரல ஓ ரிபஷதலபக ரபனமரபல லிதலபரபனபக ரபனமரபல ஷதலபக ரபல. எலிசா அந்த தீர்க்கதரிசியின் மனைவி அந்த வீட்டுக்கு போன போது அவன் சொல்லுகிறான், காலி பாத்திரங்களை கொண்டு வா, உன் பக்கத்து வீட்டிலே காலி பாத்திரங்களை கொண்டு வா. அது வந்த மாத்திரத்துல இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை வார்க்க 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 எல்லா பாத்திரத்திற்கும் இந்த புதிய எண்ணெய் வார்க்கப்பட்டது போல இப்போ இப்போ புதிய எண்ணெய் அபிஷேகம் முன்னிலே வார்க்கப்படுகிறது. இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க மேல, ஓ ஹalleluya, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற சகோதரியே உண்மையிலே ஆமென், இந்த பிரேயர்ல முன்னாடி உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற
இருக்கிறவர்கள் மேல இப்ப அந்த புதிய எண்ணெய் வார்க்கப்படுகிறது, புதிய எண்ணெய் வார்க்கப்படுகிறது, புதிய எண்ணெய் வார்க்கப்படுகிறது. Receive now the power, the power, the power. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கேறுகிற திரியை அணைக்காதவர் இன்றைக்கு உன்னை பற்றி எறிய வைக்கிறார், பற்றி எறிய வைக்கிறார். பற்றாக்குறை சிந்தையை இந்த பற்றி எரிகிற அக்கினி சாம்பலாக்குகிறார். ஒரு சகோதரியை நான் ஸ்பிரிட்ல பாக்குறேன், உங்களால கட்டுப்படுத்த முடியல. எஸ் சிஸ்டர், கர்த்தருடைய வேலை உங்க வாழ்க்கையில வந்துருச்சு, காட்ஸ் டைம் வந்துருச்சு. ஒரு பிரதரையும் நான் அப்படி பாக்குறேன், கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க பிரதர், ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இப்படி ஜெபம் பண்ணி நல்லா விட்டு கொடுத்து ஜெபிக்கிறீங்க, சூப்பரா பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ஸ்பிரிட்ல பாக்குறேன், கர்த்தர் சொல்றாரு, பற்றாக்குறை சிந்தையை அழிக்கும்படி இந்த பற்றி எரிகிற அக்கினி உன் மேல நான் வைத்து விட்டேன், இனி நீ பற்றி எரிவாயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் கிட்ட இருள் நெருங்க முடியல. எங்க அக்கினி இருக்கும் அங்க இருள் வராது. இனி நீ எரிய 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 பிரச்சனை வராது. நல்லா கவனிங்க, ஒரு அடுப்பு இருக்குன்னா, ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு, அது அணைஞ்சே இருக்குன்னா அது மேல கொசு ஈலாம் வந்து உட்காரும். ஆனா அது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈயோ கொசு வரவே வர. அது மாதிரி உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை இன்னைக்கு சாம்பலாயிட்டு இருக்கு சிஸ்டர். அந்நிய பாஷை பேசுறது சும்மா கிடையாது. நீங்க பேச பேச ஃபயர் பர்ன் ஆகுது. நீங்க பேச பேச தீ அதிகமா எரியுது, தீ எரியுது. ஏமே நாட்டிரி காலாமா ஷிகாதாராலா, ஒரு தீ நாக்கு உன் மேல வருது. ஏமேன், ஒரு அக்கினி நாக்கு உன் மேல வருது. ஏமேன் ஏமேன் நாபா தாலா காதா நீட்டா ரீட்டாரா. எரி எரி, எரிந்து கொண்டே இரு, எரிந்து கொண்டே இரு. ஹாலாபா ஷிகாலாபா, நீ அவ்வளவுதான் தொலைஞ்ச முடிஞ்சன்னு பிசாசு நினைத்தான். ஆனா இன்னைக்கு அவன் தொலைஞ்சான். அவன் இன்னைக்கு இந்த அக்கினிக்கு இரையாயிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு சாம்பல் ஆயிட்டு இருக்கான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியை போட வந்தேன், இப்போதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்ற உம்முடைய வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அக்கினி விளட்டும் ஆண்டவரே, அக்கினி விளட்டும் ஆண்டவரே. இவங்க வீட்டில விளட்டும், வேலை செய்யற இடத்துல விளட்டும். இவர்கள் மேல் எப்போதும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதாக, எரிந்து கொண்டே இருப்பதாக. I speak the divine fire. Fire shakadarala. O rakabala kadarakadala shandala. நீ பாஷ பேசுற, 2 வார்த்தை 3 வார்த்தை நீ பேசுற. ஆண்டவர் சொல்றார், மகளே மகளே, நீ 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுற, ஆனா எவ்வளவு அக்கினி அதுல வருது தெரியுமா? ஓ, என்னத்துக்கு நினைக்காத, இது எம்மாத்திரம் நீ நினைக்காத. அதுல இருந்துதான் பெரிய அக்கினி வருது. ஒரு சிறிய நெருப்பு, யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தும், பெரிய காட்டை கொளுத்தும். That is the power of fire. ஒரு அக்கினியின் வல்லமை என்ன தெரியுமா? அது 7 மடங்காய் அது எரிந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போடும்போது வேதம் சொல்கிறது 7 மடங்காய் கூட்டினார்கள். அக்கினியின் வல்லமை என்ன தெரியுமா? அது மடங்கு மடங்கு மடங்கா கூடிக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் இன்னில இருந்து கூடும். விசுவாசிக்கிறவங்க நீங்க ஆமென் டைப் பண்ணலாம். Yes, I want to see the fire. Amen. உங்ககிட்ட இருந்து ஒரு அக்கினி ஆமென் நான் எதிர்பார்க்கிறேன். Yes, right now. Yes, yes, the multiple. Yes, the multiple. Yes, the multiple anointing right now. Touch everybody. Oh, rakata rashi mat to rakata rabala. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே. ஓ ராகாபாலாபா, இனி இருள் உன்னை மேற்கொள்வது இல்லை, இனி இருள் உன்னை மேற்கொள்வது இல்லை, இனி காரிருள் உன்னை மூடுவது இல்லை, இனி நீ இருளுக்குள் இருக்க போவது இல்லை. நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ ஜீவ வெளிச்சத்திலே நடப்பாய். நீ ராஜ்யத்தின் பிள்ளை, தேவ ராஜ்யத்தின் பிள்ளை. இதோ நீ இந்த உலகத்திலே பரிபூரணத்தை கொடுக்கும்படி, பரிபூரணத்தை கொடுக்கும்படி, பரிபூரணத்தை உன்மூலமாய் கொடுக்கும்படி இப்பொழுது பரிபூரண அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. எஸ், இனி ஊழியத்துக்கு நீ பரிபூர்ணமா கொடுப்ப. ஆமென். இனி நீ கர்த்தருக்கு பரிபூர்ணமா கொடுப்ப. உன்னை நீ பரிபூர்ணமா கொடுப்ப, உன்னுடையதை பரிபூர்ணமா கொடுப்ப, உன் ஜெபத்தை பரிபூர்ணமா கொடுப்ப. ஓ ரபா ஷிதுரபலபரலா, ஓ ரகபலபரலா. உன் ஆராதனை பரிபூர்ணமா இருக்கும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய ஹalleluya கர்த்தர் மேல் இருக்கிற தாகம் எல்லாமே பரிபூர்ணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Yes, you are in the abundance. You are the abundance. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் பரிபூரணத்திலே வைத்திருக்கிறேன்.
கொலோசர் 2:9-10 வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ஃப்ரீயான பிறகு பாருங்க. கொலோசர் 2:9-10 சொல்கிறது, ஹalleluya, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. அவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினால், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினால் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மணி இப்ப 7:18 பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், இயேசு உள்ள வந்துட்டாரு. சோ நீங்க இப்ப பரிபூர்ணமா இருக்கிறீங்க. இனி உங்க ஜெபத்துல பரிபூர்ண வல்லமை, இனி உங்களுடைய ஆராதனையில பரிபூர்ண வல்லமை, இனி உங்களுடைய வேத தியானத்துல பரிபூர்ண வல்லமை, இனி உங்க காணிக்கைகள்ல பரிபூர்ண வல்லமை, இனி உங்க ஊழியத்துல பரிபூர்ண வல்லமை, இனி உங்க உபவாசத்துல பரிபூர்ண வல்லமை. பற்றாக்குறை அழிந்தது, நிறைவானது வந்ததினால் குறைவானது ஒளிந்தது. இன்னைக்கு கர்த்தர் பரிபூர்ணத்தினால் உங்களை நிரப்பி இந்த கூட்டத்திலே அனுப்புகிறார். ஹalleluya, உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. You are so sweet ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறீரப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We love you Lord, we love you so much God. உம்மை மனதார நேசிக்கிறோம், முழு உள்ளத்தோடு நேசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்ப சாட்சியின் நேரம். 3 பேர் மட்டும் நீங்க சொல்லுங்க, மற்றவங்க நீங்க எனக்கு வாய்ஸ் நோட்ல அனுப்புங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் வர்றீங்களோ 3 பேர் நீங்க இந்த செஷன், இந்த ப்ரேயர் பத்தி, இந்த மெசேஜ் பத்தி சாட்சி சொல்லலாம். 3 பேர் சொல்லுங்க. மற்றவங்க எனக்கு வாய்ஸ் நோட்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்களுக்கும் நான் ப்ரொஃபெட்டிக் ப்ரேயர் நான் பண்றேன். சாட்சி சொல்லலாம். Praise the Lord, brother. Johnny, okay. Yes, praise the Lord, praise the Lord. சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு சொன்ன மெசேஜ் எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு பிரதர். ஆக்சுவலா நானே ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அது எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஆனா நீங்க எங்க மெசேஜ் எனக்கே கடவுள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ நம்பிக்கையோடு எல்லாமே நல்லதா நடக்கும். நீ கடவுள் எனக்குள்ள உணர்த்தி இருக்காரு. நான் இனிமேல் இந்த நம்பிக்கையோட நான் இனி எதுவுமே செய்ய போறது இல்ல. கடவுள் தான் எனக்காக போராட போறாரு. நான் 2 பிரச்சனையில, இந்த 2 பிரச்சனையுமே நான் இப்ப கடவுள்கிட்ட விட்டுட்டேன். அது கடவுள் பாத்துக்கிறோம். எனக்கு அது நிறைய கொடுத்துருக்கு. தேங்க்யூ சோ மச் பிரதர். Sure, Johnny, God bless you. தொடர்ந்து மீட்டிங் வாங்க ஜானி, ஒவ்வொரு வெனஸ்டேயும். God bless you. வேற சாட்சிகள் சொல்லுங்க குயிக்கா, சீக்கிரமா நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் மீட்டிங்க. Praise Lord brother, நான் ஜோதிரி பேசுறேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் நேத்து நைட்டு தான் நான் எனக்கு இருக்கிற இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக, அந்த லேண்ட் ப்ராப்ளத்துக்காக, இசப்பா நான் என்ன செய்யணும், எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா எங்க கரண்ட் ஒரே இதா இருக்கிறதுனால அவங்க ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னோட அறிவு தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு இதை உனக்கு நான் தான் நீ அறிவு அப்படின்ற மாதிரி எனக்கு பேசினாரு. ஏன்னா நான் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்ன்றது எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ப்ராப்ளத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு அவர் மேல அந்த ப்ராப்ளத்தை வச்சிடறேன் அப்படின்னு நைட்டு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு அவர் சொன்னாரு, அது என்னது, நான் பாத்துக்கிறேன், நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஏன்னா இதனால எனக்கு பற்றாக்குறைகள் ஏற்படும், நான் குறைவோடு இருக்கிறேன்னு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்தோடு இருந்தேன். எனக்கு ஞானம் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உனக்கு ஞானமே நான் தான்ன்ற மாதிரி எனக்கு பேசினாரு. பற்றாக்குறை இல்ல, உனக்கு பரிபூர்ணம் தான் அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஏன்னா என்னோட பொருளாதாரத்திலயும் என்னோட இந்த ப்ராப்ளத்திலயும் எல்லாத்துலயும் கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன்னோட துக்க நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி. Praise God. God bless you sister. தொடர்ந்து மீட்டிங் வாங்க. God bless you. வேற சாட்சி சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் ஸ்பீடா சொல்லுங்க. ப்ரே பண்ணலாம். தக்கரோஷி கமரா கதரா ஓரா பாதாரிஷ். இன்று இந்த மீட்டிங்ல கர்த்தர் உங்களோட இடைப்பட்டதை நீங்க வேகமா நீங்க ஷேர் பண்ணலாம். ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம்ல முடிக்கலாம். கரபாலா
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்கலாம், க்ளோஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த புதன்கிழமை கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, நான் உட்பட 23 பேர் இதுல இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய வல்லமை இப்போது ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் அப்பா. ரிகாலா தரிஷந்த ரபாது ரிகரபனலா லியாந்தலா மந்து ரிமிதுரபன மரலா. அருமையான பிரதர் ஆண்டனி பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். கோவால இருந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற சகோதரனை நான் பிளஸ் பண்ணுகிறேன். ஹதே ரியாசிகன மேகரபலா. ஆண்டு உங்களுக்கு சொல்ற ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு என்னன்னா, ஏசாயா 60:22. ஏசாயா 60:22. ஷீதா ரபா கரபா ஹந்தா ரிகரபலா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலிருந்து அவருடைய பரிபூர்ண வல்லமையை கொண்டு தீவிரமான அற்புதங்கள், தீவிரமான அதிசயங்கள், தீவிரமான கர்த்தருடைய பலத்த கிரியைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ டாடி. உங்களுடைய இருதயம் திறந்து நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரதரை உடைய ஃபேமிலி நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்துல அவங்க ஆரம்ப நாட்கள் இருந்து என்னோடு கூட ஊழியத்தில் பிரயாணப்படுகிற இந்த அன்பு குடும்பத்தினரை நன்றியோடு நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தில் தீவிரமான அற்புதங்களை ஏசாயா 60:22 படி ஆமென் இவர்கள் காணும்படியாக உம்முடைய மகிமையை கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் கூட பியூட்டி ஆண்ட்ரூ சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது மகள் மேல் இறங்கட்டும் அப்பா. தீனாம அந்த அரிஷாந்த ரிகரபலா. சிஸ்டர், நீங்க ரொம்ப கலக்கத்தோட வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை உபாகமம் 1:11. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய், பாருங்க பரிபூர்ணத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு. நீ இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. உபாகமம் 1:11 படி இந்த தேதியை குறிச்சுக்கோங்க. 20 நவம்பர் 2024. இந்த நாளிலே இப்பொழுது மணி 7:25 இந்த வசனம் உயிரோடு வல்லமையோடு ஜீவனோடு ஆவியோடு உங்களுக்கு நிறைய வருகிறது. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 1000 மடங்கு ஒரு பெருக்கத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விதைக்கிறேன் பியூட்டி ஆண்ட்ரூ சிஸ்டர். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த 1000 மடங்கு நன்மைகளை இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறேனப்பா. சந்தோஷத்தோட போங்க சிஸ்டர். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர், இந்த வேளையிலும் பினிசா பிரவீன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹதரி ஹாண்டமா ஷிகாபா நம கரபலா. அநேகருக்கு நன்மைகளை செய்கிற ஒரு பாத்திரம் என்று கர்த்தர் எனக்கு சொல்கிறார். நன்மைகளை செய்கிற ஒரு பாத்திரம், எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு இருதயம். ஆகவே கர்த்தர் தம்முடைய இருதயத்தை திறந்து உங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 7:14 அவர் சொல்லுகிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும். ஆமென். ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியா இருப்பது இல்லை. இதுல தேவன் எனக்கு ஹைலைட் பண்ணி சொல்ற வார்த்தை, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Amen. You will be blessed among your all people. எல்லார் மத்தியிலும் பினிசா பிரவீன் சிஸ்டர், கர்த்தர் உங்களை சகல ஜனங்களிலும் சிறந்திருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை உபாகமம் 7:14 உங்க மேல நான் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சாக்கனிமி அந்த ரபகரபனமரலா தூரவலபகரபனமரலா. வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். நன்றி ராஜா. இப்பொழுது கெத்சியார் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீகாபா தூராமா நாஷிந்தா ரீகாராபாலா லீதாலாந்தா ரீதாராபா நிஷாந்தா ரீகாராபானாலா. ஏசாயா 57:18 கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை குணமாக்குவேன், உன்னை நடத்தி திரும்பவும் உனக்கும் உன்னிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உன்னை குணமாக்குவேன், உன்னை நடத்தி திரும்பவும் உனக்கும் உன்னிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன். சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். உங்களுடைய காயங்கள், மனக்காயங்கள், உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மீட்டிங்ல குணமாக்கி இருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்கிறார், உன் மூலமாய் துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். நீங்க ஒரு ஊழியக்காரி, நீங்க ஒரு போதகருடைய மனைவி. இந்த நாளிலே உங்க மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆறுதலின் ஊழியத்தை இந்த மகளை கொண்டு கர்த்தர் செய்கிற நன்றி ராஜா. ஏமேன். நீமா த நிஷிந்தா ரீகராபானாலா. அதே போல ஆமென் ஜெயசிங் ஹரேனா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிக்கோ லஹந்த ரகரபாலா லதுர மனந்த ரிஷந்த ரீகரமானி மீத ரஹனி மிகரபாலா ஓ ரபா தலை மிகரபானாபாலா. ஆண்டவர் எங்களோட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா? சில நேரத்துல இந்த டவுட் நிறைய பேருக்கு வருது. அந்த டவுட் உங்களுக்குமே சில நேரம் வந்திருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை சகரியா 2:5 நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து உன் நடுவிலே
மகிமையாய் இருப்பேங்கிறார் ஆண்டவர். ஏமேன். உனக்குள்ள நான் எப்படி இருப்பேன்னா காட் ஆஃப் க்ளோரி, மகிமையின் தேவனா நான் இருப்பேன். உன்னை சுற்றி அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்றாரு. எஸ், யூ நீட் த ஃபயர் அனாயிண்டிங். த ஃபயர் ப்ரொடெக்ட்ஸ் யூ. அந்த அக்கினி உன்னை பாதுகாக்கிறது. பெற்றுக்கொள். நீக்கா தரோப சந்தரேமி கராபாராபாலா லதலபா கராபா ஹனமலா துரிமி துரபானாலா ஓரிகத நீட்டரபா நமரலா கராபாலா. உனக்கு நான் மகிமையா இருப்பேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிமையான காரியம் தான் உனக்கு நடக்கும். நான் தான் அதை செய்ய போறேன். மகிமையான காரியத்தை உன் நடுவில் நான் விவரித்து செய்ய போகிறேன். Yes, you will see the glorious miracles from now. இப்பொழுதிலிருந்தே அந்த அற்புதத்தை உங்க மேல நான் கட்டவிழ்க்கிறேன். இப்ப நான் கட்டவிழ்க்கிறேன். நீகாபஹா ஷீகை துராபாலாபாலா. ஆமென், ஆமென். இப்பொழுதே கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மகிமையான அற்புதங்கள் நடக்கட்டும். Thank you Jesus. அருமையான ஆமென் ஜெயபிரகாஷ் பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹேமன் நீகராபா துராபாலா. பிரதர், நீங்க கடைசியா நீங்க வந்தால் கூட இன்னைக்கு கர்த்தர் ஹalleluya ஆமென் உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க உங்களை அழைத்து வந்திருக்கிறார். 1 நாளாகமம் 22:3 கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பயப்படாமல் கலங்காமல் இரு. லிகபஹாலமா ஷிகதலா கரபாலா கரபாலா. உபாகமம் 28:7 உங்களுக்கு சேர்த்து சொல்றார். ஒரு வழியாய் உனக்கு எதிரிட்டு புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஜெயபிரகாஷ் பிரதர், உங்களுக்கு எதிராக உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் எல்லாம் 7 வழியாய் கடந்து போவார்கள். ஒருவர் உங்களோடு நின்று உங்களை மேற்கொண்டு உங்களோட யுத்தம் பண்ண மாட்டார்கள். தேங்க்யூ. நீங்க திட மனதா இருந்து உங்க கடையை நடத்துங்க. ஆமென். உங்க பிசினஸ் பண்ணுங்க. ஏமேன். திட மனதா பண்ணுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இவரையும் குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனப்பா. அதே போல இந்த நாளிலும் அன்பியான சிஸ்டர் ஜெனோவியா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிகாலா தூரிகா ரபாலா ரகேத ரீமிதா லஷத லமா கரபாலாமா. சங்கீதம் 138:8 கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். இன்றைக்கு முடிக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறபடியே அந்த பரிபூர்ண விசுவாசத்திலிருந்து நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். ஷிகாபாலாபா தூராபானாமா கரபாலா. உள்ள கைகளில் கர்த்தர் உங்களை வரைந்து வைத்திருக்கிற சகோதரி, உங்கள் மதில்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்க மேல வந்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த பிரசங்கம், இந்த ஜெபம், இந்த அபிஷேகம் நிறைவானது. இந்த நிறைவானது உங்களுக்கு வந்ததினால் குறைவானது ஒளிந்து போகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இன்று உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். லேபா நேகா தானா ஷந்தா லாபா காபா தாலா கரா மானா ஷிகாரா பாலா துபா லாபா கரா மானா மரலா ஏமே நிகா துலிமிதா லிஷாந்தலாமா ஜானிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 125:1 கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிற நீ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பாய். நீ அசைக்கப்படுவதில்லை ஜானி. உன் விசுவாசம் உன்னை ஸ்திரமாய் நிற்க பண்ணும். நீ முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பாய். நீ ஒரு சீயோன். கர்த்தரை நம்பியிருக்கிற நீ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோனை போல நீ நிலைத்திருப்பாய். புயல் கடந்து போகும், காற்று கடந்து போகும், வெள்ளம் கடந்து போகும், நீயோ நிலைத்திருப்பாய் ஜானி. ஆண்டவர் இந்த மகனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்காய் நன்றி ராஜா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதே போல பிரதர் ஜோயல் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீகாலா ஹாந்தாரா ஷிகாபாலா ராகதலாபா கராமா ஷகாபாபா பாபா 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 ஓ ராபாதுலா மரா. ஏசாயா 35:10 கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். ஏசாயா 35:10. ஆமென். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இப்பொழுது இறங்குகிறது பிரதர். உங்க தலை மேல நித்திய மகிழ்ச்சி, ஆமென், நித்திய மகிழ்ச்சி இறங்குகிறது. இது everlasting happiness. இந்த happiness-க்கு end கிடையாது. இந்த happiness யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எஸ் 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 நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் என் சகோதரன் ஜோயல் அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய போகிறார்கள். Everyday happiness and joy. Yes, the everlasting happiness. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது. எஸ் 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 அதை விரட்டுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நிரந்தரமா விரட்டுகிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. தீகாபாலா கராபாலா. நீ எழும்பி மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். சமாதானத்தின் கர்த்தர் தாமே இதோ உங்களோடு கூட இருக்கிறபடி நான் சீக்கிரத்திலே சாத்தானின் தலை அவர் நசுக்கி போடுகிறார். லா கத்தரபாலா. இன்னைக்கு இந்த மெசேஜ்ல பற்றாக்குறை ஆண்டவர் எப்படி அழித்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஹalleluya பற்றாக்குறை அழிந்து பரிபூரணம் மட்டுமே ஆளுகை செய்கிறது பிரதர். உங்களுக்கு மட்டுமே ஆளுகை செய்கிறது. இன்னிலிருந்து அபண்டன்ஸ் மட்டும்தான். ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் நான் தரிசனமா பாக்குறேன். அந்த மீன் அந்த தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணும். பரிபூரணத்தை, அந்த தண்ணீர் வந்து பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்படி ஒரு பரிபூரண ஒரு பினான்சியல் ஃப்ளோவை ஆண்டவர் உங்க மேல ரிலீஸ் பண்றார். Get it now, receive now in Jesus name. அரபாலா துராபா கராபா. இனி உங்க ஜீவன்ல நாளான நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்திலே திருச்செங்கோட்டில இருந்து அட்டன் பண்ற ஜோதி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சகோதரி மேலுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 26:25. ஆமென். நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். இப்பொழுது அந்த பலத்தின் அபிஷேகம் அடையாளமாய் இறங்கி வருகிறது. சகோதரி, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிபூரணம், பரிபூரணம். இனி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இந்த மகளை தொடரட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல உங்க சமூகத்திலே இவங்க நீடித்த நேரமாய் நீடித்த நாட்கணக்காய் நிலைத்திருக்கட்டும். வருகிற நாட்களில் இந்த ஊழியக்காரி 3 நாட்கள் உபவாசம், 7 நாட்கள் உபவாசம் என்று உங்களுடைய சமூகத்திலே தரித்து கிடக்கட்டும். வல்லமை சுதந்திரிக்கட்டும். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை உங்களுடைய மந்தையிலே கொண்டு வரட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்படியே தகப்பனை சகோதரி ஜூலி அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நிகாபா துரிஷாந்த ரபாலா பாக்கா ரபாலா ஓ லிமா துரிமிட்டா ராகா ஷியாந்த ரபானா மரலா யாமலாமா கராபாலா. ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மீட்டிங் நீங்க வந்தீங்க சிஸ்டர். ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கிறீங்க. உங்க ஜெபத்தை பார்க்கும்போது ஒரு வறண்ட நிலம் எப்படி தண்ணீருக்காய் காத்திருக்குமோ அது போல கர்த்தருக்காய் நீங்க காத்திருக்கிறீங்க. இதோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருக்கிறவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழி 29:25. நீதிமொழி 29:25. கர்த்தரை நம்பியிருக்கிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்தை யாருமே தொட முடியாது. அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. அது உங்களுக்கான இடம், உங்க ஸ்தானம், உங்க இருக்க. அந்த உங்க இருக்கையில இன்னைக்கு கர்த்தர் உங்களை உட்கார வைக்கிறார். ஏமேன். அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற அபிஷேகம் இப்ப உங்க மேல வருது. சகோதரி, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ரிசீனா ஷகபாலா கரபா ரிபாலபா கரபா ரதலபா ரபா துலபலபா கரபா நமரா. அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே ஜூலி சகோதரி இந்த கர்த்தர் வைத்து நீர் அலங்கரிக்கிறீரப்பா, ஆசீர்வதிக்கிறீரப்பா, ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னுடைய தங்கை ஜோதிக்காக நான் ஜெபிக்கிறேன். சென்னையிலிருந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற மகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா ரகபா லாது ரபா நமரா. நீ சில நேரம் காரணமே இல்லாம நீ அழுகிறேன் என்று சொல்ற. சில நேரம் அழுகையை கட்டுப்படுத்த முடியல. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகை ஒன்னு அறியாம அழுதுகிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, எரேமியா 42:10. எரேமியா 42:10. நான் உன்னை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், உன்னை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று உன் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன், உன்னை நான் இடிக்க மாட்டேன், உன்னை நான் பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி இந்த போராட்டம், மரண ஒரு பயம், நான் ஒருவேளை போயிருவேணும், நான் மறித்து போயிருவேணும், என் பிள்ளைகள் தனியா யார்கிட்ட வளருவாங்க. சிலர் பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து அழுதுகிட்டே நீ இப்படி நினைக்கிற. இந்த பிள்ளைகளை யாரு பார்ப்பான், இந்த பிள்ளைகளை யார் வளர்ப்பான்? கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, உன்னை நான் இடிக்க மாட்டேன், உன்னை பிடுங்க மாட்டேன், நான் உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன். ஓ, இந்த பொல்லாத இந்த பயத்தையும் இந்த பீதியும் இயேசுவின் நாமத்துல ஜோதியை விட்டு நான் துரத்துகிறேன். I rebuke, I command in Jesus name. வெளியேறு இயேசுவின் நாமத்தில். இந்த பயம், இந்த திகில் இயேசுவின் நாமத்துல பிள்ளையை விட்டு வெளியே போட்டும். ஹலபா ஷிகபா தலபா ரபா அரந்தலபா ரிமிகா ரபா நபா ஹந்தர கரபா. அன்று சொல்லுகிறார், நான் உன் அக்கிரமத்தை மன்னித்த தேவன், உன் பாவங்களை நினையாதிருக்கிற தேவன், நான் உன் பாவங்களை நினையாதிருக்கிற தேவன். நான் எப்படி உன்னை இடிப்பேன், நான் எப்படி உன்னை பிடுங்குவேன். நெவர் நெவர் நெவர். இந்த நாளில் இந்த நிலைத்திருக்கிற அபிஷேகம் மேல வருதுப்பா, பெற்றுக்கொள். நிலைத்திருக்கிற அபிஷேகம். இனி மணிக்கணக்கா நீ நிலைத்திருப்ப ஜெபத்துல, இனி வேதத்துல நிலைத்திருப்ப, விசுவாசத்துல நிலைத்திருப்ப, பரிசுத்தத்துல, தாழ்மையில, அன்புல நிலைத்திருப்ப. பெற்றுக்கொள் அபிஷேகம். உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இதோ உன் ஜெபங்களை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நான் பதில் தருவேன். உன் ஜெபத்துல என்னைக்குமே நான் லிமிட்டட் ஆன்சர் கொடுத்தது இல்லைன்னு சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மகளை இந்த கூட்டத்துல அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீ கர்த்தரை ஆற்றி தேற்றி பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இனி இந்த மகள் கட்டப்படுவாள், நாட்டப்படுவாள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கவிதா சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லாரும் அன்பு சகோதரி கவிதா அவர்களுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த நாளிலே சகோதரிக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண பலன் சுகத்தை அளவில்லாமல் தேவன் கொடுக்கிறார். ஆமென். சிஸ்டர் ஆண்ட்ரூ உங்களுக்கு சொல்ற வார்த்தை 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற கவலை. உங்களுக்கு பலவீனமே இல்லை சிஸ்டர், உங்க சரீரம் நல்லா இருக்கு, உங்க உடம்பு நல்லா இருக்கு, உங்க மனசுலதான் சில கவலைகள். அந்த கவலைகளாலதான் நீங்க இடையில கொஞ்சம் சிக்காயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த கவலைகளை மாற்றி கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆமென். நீர் விசாரிக்கிறவரானபடினால் எல்லா கவலைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ரிமூவ் மலை போன்றிருக்கிற எல்லா கவலைகளையும் இப்பொழுது சாய பண்ணுகிறேன். நான் அவரை பேர்த்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ குறுகி போவதில்லை. உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19. எரேமியா 30. நீ குறுகி போவதில்லை, உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்படுவதில்லை. சகோதரி கவிதா அவர்களை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. இன்றிலிருந்து தகவலை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் சுகத்தின் ஆசீர்வாதம், ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதம் பெருகுவதாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீகாலா தரிஷந்தா ரீகராபாலா ஓரெந்த ரிமித ரிமிஹான மலாக ரெபினம ரபாலா. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேர்டை எதுக்கு சொல்றாரு எனக்கு தெரியல, பட் ஆண்டவர் சொல்றதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ரூத் 3:11. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் உனக்கு செய்வேன் என்று உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு செய்வேன்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் வேண்டி கிடைக்காம அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, சோர்ந்து போயிருக்கீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் நீங்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறார். இப்ப நான் ஜெபிக்கும் போதே பாக்குறேன், உங்களுடைய தலை பகுதியிலே அவருடைய கரம் இறங்கி வருகிறது. ஆணி பாய்ந்த கரம் இப்ப உங்க தலையின் மேல் அந்த கரம் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் வனாந்தரம் இனி வயல்வெளியாய் மாறும் மகளே, உன்னுடைய பாலைவனம் உன்னுடைய பாலான நிலம் பயிர் நிலமாய் மாறும். இந்த வேர்டை கர்த்தர் ரிப்பீட் பண்றார். ராக்காலா தூஷிதாலா காராலா. ஆமென். கர்த்தர் மறுபடியும் சொல்லுங்கிறார், எனக்கு கமாண்ட் பண்றாரு, என்னைய வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், பாலான நிலம் பயிர் நிலமாய் மாறும். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்க குடும்பத்துல தர்றாரு. எந்த காரியம் உங்களை கலங்க அடிச்சு கொண்டிருக்கோ அந்த காரியத்துல பரிபூர்ண வல்லமை இப்போ இறங்கி வேலை செய்து லதா கிரேஸ் சிஸ்டர் பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. தேங்க்யூ ஜீசஸ். நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. Thank you Holy Spirit. Thank you. இப்பொழுது பரிமள சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 43:4 கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், பரிமள சிஸ்டருக்கு சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் உனக்கு கொடுப்பேன். பெற்றுக்கொள். நீங்க ஜெபிக்கிறது ஒரே ஒரு காரியம் தான் சிஸ்டர். என்ன அப்படின்னா, நான் ஊழியம் செய்யணும், நிறைய ஆத்துமாக்களுக்கு நான் பயன்படணும், எனக்கு கொடுக்கிற அபிஷேகம் மங்கி போயிடக்கூடாது, எனக்கு கொடுக்கிற வல்லமை அது அப்படியே குறுகி போயிடக்கூடாது. ஆமென். என் ஜீவனுக்கு ஈடாக கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பதிலாக மனுஷர்களை உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை தருவேன். ஆமென். உயிர் மாதிரி ஜனங்களை தருவேங்கிறார். ஏமேன். இப்பொழுது ஆமென். நீகாலா பரபாலா பரலா. ஆமென். அவருடைய கணம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கணம் இறங்கி வருகிறது. அபிஷேகமாய் இறங்கி வருகிறது. இது அபிஷேகம் அல்ல, இது கணத்துக்குரிய அபிஷேகம். பெற்றுக்கொள் மகளே இயேசுவின் நாமத்தினால். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். இது கணத்துக்குரிய அபிஷேகம். உன்னை சில பேர் கனவீனம் பண்றாங்க, ஆனா நான் உன்னை கனவீனம் பண்ண மாட்டேன். நான் உன்னை கனம் பண்ணுகிறேன், நான் உன்னை கனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, இந்த அபிஷேகம் உங்க சரீரம் முழுவதையும் பலப்படுத்துது சிஸ்டர். எடுத்துக்கோங்க. பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற அந்த அபிஷேகம் இப்ப உங்களை சரீரம் முழுவதையும் பலப்படுத்துகிறாரு. அந்த வலியில மறைஞ்சு போறதை நான் பாக்குறேன். ஏன் வலி இல்லாத ஒரு அபிஷேகம், வலியை போக்குகிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. நன்றி. உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பிள்ளைகள் இலையுதிராத மரத்தை போன்றிருப்பார்கள். உன்னால் நம்ப முடியவில்லை அல்லவா? நான் சொல்லுகிற வார்த்தையை நீ நம்ப முடியவில்லை அல்லவா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை காட்டிலும் அபிஷேகத்தில் நிரம்பி வழிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அதே போல இந்த வேளையிலும் அருமையான பிரதர் சந்தோஷ் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சாம் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சாம் யாருன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஷதரிமி கரபலா பரலா ஹந்தர கரபலா துபாலா பாந்தா ரிஷந்தரபா கரபலா. ஓகே, சந்தோஷ் பிரதர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். சாம் பிரதர், நீங்க எனக்கு டைப் பண்ணா கூட போதும், நீங்க எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணா கூட போதும், நான் பாத்துக்கிறேன்.
சந்தோஷ் பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தகப்பனே, இந்த வேளையிலும் அருமையான பிரதர் சந்தோஷ் அவர்களுக்காக நோக்கி நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஆமென் சந்தோஷ் பிரதர் மேல் இறங்கட்டும். ஹைந்தாமா நீகாதா ராகாலா மகாலா மாந்தாரா பௌரமா நிஷாலா மரபா ரகாரபாலா லூபா துலா மாந்தா ரிஷாதா ரீமிகரா பகாந்தா லிஷிகரா மகரபனபாலா. எரேமியா 31:13 கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். எரேமியா 31:13, நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்க பேருக்கேற்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். இதை நான் நம்புகிறேன். இந்த வசனத்தை நம்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்களை தேற்றுகிறார். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். உங்கள் சஞ்சலம் உங்கள் சஞ்சலம் நீங்கும்படி இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் சகோதரனுடைய வாழ்க்கையில நெடு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை சந்தோஷ் பிரதருக்குள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இவருடைய சஞ்சலம் நீங்கி சந்தோஷமாகட்டும். இவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சாம் பிரதர் சொல்லுங்க. சாம் பிரதர் சாம். பிரதர் ஓகே, உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஏன்னா 2 பேர் இருக்காங்க, அதான் எனக்கு அதனாலதான் கேட்டேன். ஓகே, நாமத்தினால் இப்பொழுது என் அன்பு சகோதரன் சாம் பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அப் அண்ட் டவுன் நான் பார்க்கிறேன். ஒரு மேடு பள்ளத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த மேடுகளை எல்லாம் சம பூமியாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 49:16, ஆமென். நீகாராபாலா, இதோ நான் உள்ளம் கைகளை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது. பிரதர், நீங்க கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துற ஒரு காரியம், நீங்க அநேக காரியத்துக்காக நீங்க ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். ஹைந்தாமா ராகாலாமா ஷிகாபா லபாராபாலா தூராபா தரிமிட்டா ரிசலா தரிகராபானாலா. இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கையில எல்லா மேடான காரியங்கள் எல்லாம், கரடு முரடான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சமமாய் மாறட்டும். ஆண்டவரே, உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீரப்பா. மதில்களை நான் எப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்கிறீரப்பா. நீர் பாதுகாப்பான் தேவனாக, பட அடைக்கலத்தின் தேவனாக ஆண்டவர் நம்முடைய மகனோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இருந்து தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தின் ஆசீர்வாதம் பெருகட்டும். நன்றி செலுத்துவதின் ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திரிக்க நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்கிறார். நீ நினைத்திருக்கிற காரியங்களிலே, நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏமேன். இப்பொழுதே அந்த அற்புதத்தின் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இப்பொழுதும் கூட ரம்யா நவீன் நீங்க கொஞ்சம் டைப் பண்ணுங்க. நீங்க எந்த ரம்யான்னு எனக்கு தெரியணும். ரம்யா ஃப்ரம் எங்க இருந்துங்கிறத கூட டைப் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு மைக் எடுத்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க. இல்லைன்னா நான் சவிதா சாம் சிஸ்டருக்காக நான் ஜோம் பண்ண போறேன். சொல்லுங்க. ரம்யா யாரு? ரம்யா நவீன் டைப் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு பண்ணுங்க. நான் சவிதா சாம் சிஸ்டருக்கு ஜோம் பண்றேன். தகப்பனே, இந்த வேளையிலும் சவிதா சாம் சிஸ்டருக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு கூட்டத்துக்கு அவங்க வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய மகளை குறித்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே அறிந்திருக்கிறீராப்பா. ஏசாயா 58:8 கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எனக்கு ஆண்டு ஹைலைட் பண்ற வேர்டு சீக்கிரம். சீக்கிரங்கிற வேர்டு உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு. சீக்கிரமா கர்த்தர் உங்களுக்கு பதில்களை கொடுக்கிறார். சீக்கிரமா உங்கள் காரியங்கள் அனைத்திலும் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. அவருடைய உங்க நீதி உங்களுக்கு முன்னால செல்லும். நீதி என்றாலே ஹல்லேலூயா, இட் இஸ் a protection one. அது ஒரு பாதுகாப்பினுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நீதியின் மார்க்கவசம் என்று எபேசியர்ல பார்க்கிறோம். நீ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கணத்தை, அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி அனுப்புறாரு. ஏமேன். அவருடைய மகிமை உங்க பின்னாடி கவரா இருக்கு சிஸ்டர். Yes, the glory, yes, it is coming behind you. தேவனுடைய மகிமை உங்க கூட வருது. சீக்கிரத்திலே கர்த்தர் உங்க சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறார். இந்த நாளில் உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளுக்கு தேவன் தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சீக்கிரத்திலே துளிர்க்க பண்ணுவேன். துளிர்ப்பு சீக்கிரமாய் நடக்கும். அவருடைய குடும்பத்தினரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஊழியங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் யார் யாருக்காக கண்டவரை வைராக்கியமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஜெபங்களுக்கு இந்த நாளிலே சீக்கிரத்திலே பதில் தருவீராக.
எதிர்பார்க்கிற நன்மைகள் சீக்கிரமாய் கிடைப்பதாக. குறிப்பாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவங்க அதை தான் கேட்டு ரொம்ப ஜெபம் பண்றாங்க. நிறைய வல்லமை, நிறைய அபிஷேகம், நிறைய கிருபையை கேட்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் கர்த்தர் அதை கொடுப்பீராக ராஜா. ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவர்களை குடும்பங்கள் ஊழியங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது சில்வியா சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த மகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிறாங்கப்பா. எஸ், நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சில கேட்டகரியை கொண்டு வந்திருக்கிறாங்க, சில காரியங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஜெப குறிப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க தான் செய்யணும். கர்த்தர் சொல்லுகிறாரு யோபு 42:2, நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் மகளே, நான் செய்ய நினைத்தது உனக்கு தடைபடாது. நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் மகளே, நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாளில ஒரே ஒரு காரியத்தை நீங்க கூட சேர்ந்து சொல்லிருங்க. ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்ததை என் வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிங்கன்னு சொல்லுங்க. நீங்க செய்ய நினைத்ததை நீங்க என் வாழ்க்கையில செஞ்சு முடிங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உடைய வார்த்தையின்படி இந்த நாளில் உடைய மகளுக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து கொடுப்பீராக, சகலத்தையும் செய்து முடிப்பீராக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதும் கூட அருமையான ரம்யா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை மகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹீதமா ரகலாமா ஷாந்தலாமா ரிபினாமா கராபலா ஓராதலாமா தரிமி துரிமி கராபனா மரலா. கர்த்தர் உனக்கு சொல்லுகிற, உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன? ரோமர் 8:28, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த உங்களுக்கு சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சில காரியம் உங்களுக்கு ஏன்னு கேள்வி கேட்கிறீங்க. ஆனா கர்த்தர் அதை சகலத்தையும் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்கிறார். சகலம நன்மைக்கு எதுவாய் அது முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நீங்க பாக்குற காரியம் இது நிஜம் அல்ல, இது உண்மை அல்ல, இது உண்மைன்னு ஏத்துக்கிடாதீங்க, சூழ்நிலை உண்மைன்னு ஒத்துக்கிடாதீங்க. கர்த்தர் இதை நன்மையாய் முடித்து கொடுக்க போகிறார். இன்னையிலிருந்து நீங்க அந்த நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. Yes, from now you are going to see the goodness in all areas of your life. உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நன்மையை மட்டுமே நீங்க பார்க்க போறீங்க. சகரியா 9:12 நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்படியே எல்லாரும் என்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. மேரிங்கிற ஐடியில இருக்கிறது என்னுடைய மனைவிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால் பிளாடர் ஸ்டோன்ல என் மகள் மனைவி பட்ட பாடுகளை நீர் அறிவீரப்பா. என் மனைவியினுடைய சரீரத்தில் இந்த பித்தப்பை கல்லினாலே பட்ட கஷ்டங்கள், அந்த வேலம்மாள் ஆஸ்பத்திரியில வடித்த கண்ணீர், அத்தனை நீர் அறிவீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இறங்கி கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, 36 கற்களை ஆண்டவரே 2 கற்களாய் மாற்றினீரே. அந்த டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பா. நீர் அதிசயமானவர் அல்லவா. உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி காட்டினீர் அல்லவா ராஜா. தொடர்ந்து என் மனைவி நீங்க ஆசீர்வதிங்க, பலத்தினால் சுகத்தினால் நிரப்புங்க. கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, எந்த விதத்திலும் சரத்துல பலவீனம் நெருங்க கூடாது, எந்த சோர்வும் வரக்கூடாது. புது பலன், புது சுகம், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் என் மனைவியை பரிபூர்ண சுகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இப்போதும் கூட இந்த ப்ரொபெட்டிக் லேண்டுக்காக அதிக மெனக்கெடுத்து என் மனைவி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது என் அறிவை சுவாமி. தொடர்ந்து தகப்பனை ஜெப ஊழியத்துல ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஐயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு பயன்படுத்தும் ஆண்டவரே. யாருக்கு ஆண்டவரை பாரத்தோடு என் மனைவி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம், அவர்களுக்கெல்லாம் விடுதலை, அவர்களுக்கெல்லாம் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வேதனை கடந்து வந்ததினால் வேதனைப்படுகிறவர்களுக்காய் கண்ணீரோடு அவள் ஜெபிக்கிறாள். கர்த்தர் இந்த ஜெபங்களுக்கு இறங்கி ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். அதே போல இந்த வேளையிலும் பிரேயர் ஐடியில் இருக்கிற சகோதரருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இந்த பிரேயர் ஐடியில் இருக்கிற பிரதர் மேல் இறங்குவதாக. தீராபா நிஷிகாதாலாபா ராபாலாபா. ஏமே நீதிமொழி 10:30 கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை. ஆமென். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. You will never be shaken. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நிக்கிறீங்க, ஜெபத்துல உறுதியா நிக்கிறீங்க. சோ நீங்க அசைக்கப்படுவதில்லை. இரத்த கோட்டைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த ப்ரொபெட்டிக் லேண்டுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதனுடைய தேவை கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவுனா ஒரு 1 crore தேவைப்படுது. நம்ம சிட்டியில பைபாஸ் நியர் நம்ம பார்த்துருக்கிறோம், 1 கோடி தேவைப்படுது. சோ கர்த்தர் அதிகமா அவர் வைத்திருக்கிறார், பரிபூர்ணத்தின் தேவன். அந்த சிந்தையில இருந்து தான் நாங்க லேண்டா போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த பரிபூர்ண சிந்தையில இருந்து நாங்க ஜெபிக்கிறோம். சோ நீங்க என்ன கேட்கறது ஜெபம் தான் கேட்கிறேன், சரிங்களா? தொகையை பெருசா யாரும் பார்க்காதீங்க, கர்த்தரை பெருசா நம்ம பார்ப்போம். கர்த்தர் பெரியவர், தொகை ரொம்ப மட்டமான சின்ன தொகை தான், அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால தயவு செய்து நீங்க யாரோ டெக்ஸ்ட் பண்றீங்க, நீங்க பண்ணுங்க. அதனால நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. 2வது, இந்த ஒரு ஊழியத்துல இதுவரை 15 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் மினிஸ்ட்ரி. 2009 இருந்து ஒரு நாள் கூட ஆண்டவர் இந்த திட்டத்தை, இந்த தரிசனத்தை என்கிட்ட அவர் பேசல. ஏன்னா காலம் சமயம் எல்லாம் கூடி வரணும் பாருங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. சோ கர்த்தர் இந்த வருஷத்துல இப்பதான் எனக்கு இந்த காரியங்களை பேசினாரு. சோ அதனால கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வெறுங்கையில முளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது கிடையாது, கையே இல்லாம முளம் போடுறது. அந்த மாதிரி விசுவாசத்துல
ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு ப்ரேயர் கேட்கலன்னு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க் நான் அனுப்புவேன். இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நீங்க அதுல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். நெட்வொர்க் இஷ்யூ ஒரி பண்ண வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் த ப்ரொஃபெட்டிக் லேண்ட். லேண்டுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆஹ் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய இந்த லேண்ட் விஷயத்துல உங்களை பயன்படுத்தணும்னு நான் விரும்புறேன். ஸோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க இந்த லேண்டுக்கு உங்களால் முடிந்ததை உற்சாகமா விதைங்க. ஏன்னா இது வந்து ஜெப ஊழியத்துக்காக விதைக்கப்படுகிற விதை. ஆமா, இது வந்து எனக்கோ குடும்பத்துக்கோ கிடையாது, ஜெப ஊழியத்துக்காக விதைக்கப்படுகிற விதை. ஸோ இந்த லேண்ட்ல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா ப்ரொஃபெட்டிக் சென்டர், ட்ரைனிங் சென்டர், இது போக பாத்தீங்கன்னா ப்ரேயர் டவர், இது எல்லாமே அதுல வர இருக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் இதெல்லாம் பேம்ப்ளெட்டை நான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஸோ அது வரும்போது நீங்க பார்க்கும்போது நீங்க அதை புரிந்து கொள்வீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மினிஸ்ட்ரி 90% ப்ரேயர் தான். பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நான் ப்ரேயர்ல தான் உட்காந்துருக்கேன். ஸோ ப்ரேயர் தான் இந்த மினிஸ்ட்ரி. ஸோ ப்ரேயருக்கான ஒரு லேண்டு தான் இந்த ப்ரொஃபெட்டிக் ப்ரேயர் லேண்ட். ஸோ இந்த லேண்டுக்கு நீங்க இன்வால்வ் ஆயிக்கோங்க. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, இதுக்காக நீங்க வாரத்துல ஒரு தடவையாவது ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க முடிஞ்சா. சரிங்களா? முடிஞ்சா அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்பு நான் அனுப்புறேன். வீக்லி 1 டைம் மட்டும் உபவாசம் இருந்து ப்ரொஃபெட்டிக் லேண்டுக்காக ஜெபம் பண்ண நீங்க பிரியப்படுறீங்க. நீங்க மற்ற காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க டெய்லி வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்ல கூட தயவு செய்து நீங்க இந்த படி நான் உங்களை அன்பா நான் கேட்கிறேன். பிளஸ் இந்த மீட்டிங்க்கு வந்தவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ப்ரேயர் நடக்குது. தயவு செய்து வாங்க. 100 பேருக்கு இங்க லிமிட் இருக்கு ஜூம்ல. நம்ம இன்னைக்கு 20 இடம் இருக்கு. 70 யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கிறீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். 77 பேருக்கு இடம் இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க, ஜோம் பண்ணிக்கோங்க. என் கூட நீங்க ப்ரேயர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து என்னுடைய நம்பர் 9994944315 நம்பருக்கு நீங்க டைம் எனக்கு இது பண்ணுங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட் நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா டைம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபோன்ல நான் ப்ரேயர் பண்றேன். நான் இப்போ கொஞ்ச நாள் ஃபாஸ்டிங்ஸ்ல நான் போய்கிட்டு இருக்கிறேன். நீங்க யார் பேர் தெரியல, ப்ரேயர்னு நீங்க போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன். முதல்ல நான் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மீட்டிங் க்ளோஸ் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.